ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற இந்த தொடரிலே நாம் இறுதி கட்டத்தை நம்ம அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு நாளைய தினத்தோடு முடிக்கப்படும். அதற்கு மறுநாள் நோன்பா பெருநாளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நாளைக்கு பயான் எதுவும் கிடையாது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படும். நேற்றைய தினம் சொன்ன செய்தியில சில சந்தேகங்கள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை தெளிவுபடுத்திட்டு அதை தொடரும். அதான் முந்தைய அறிஞர்கள் குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்கிறது என்று பல ஹதீசுகளை மறுத்திருக்கிறார்கள் என்ற சான்றுகளை எல்லாம் நம்ம காட்டணும். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவங்க குர்ஆனுக்கு மாத்தமா இல்லாத சிலதையும் மறுத்திருக்கிறாங்க, குர்ஆனுக்கு மாத்தமானதையும் மறுத்திருக்கிறாங்க. சிலதை குர்ஆனுக்கு மாத்தமா இல்லை, நம்ம அது விளக்கம் கொடுக்க முடியும், அப்படிப்பட்டதையும் மறுத்திருக்கிறாங்க. அதை நம்ம எதுக்கு எடுத்து சொல்றோம் என்றால், இந்த அடிப்படை கொள்கை அவங்கள்ட்ட இருந்தது. குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கொள்கையில் ஒரு ஹதீஸை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக தெரிகிறது என்ற காரணத்தினால் அவங்க நிராகரித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அதை எடுத்து வைச்சோம். அதுல அவங்க மறுத்தது எல்லாமே சரியானது கிடையாது. சிலது கரெக்டாக குர்ஆனுக்கு மாற்றம் என்று மறுத்திருக்கிறார்கள். சில விஷயம் குர்ஆனுக்கு ஏற்றதாகவே இருக்கிறது. அவங்க பார்வையில் சில குறைபாடு இருந்ததுனால அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அடிப்படை என்னவென்று கேட்டால், அந்த அறிஞர்கள் எல்லாருடைய உள் மனசுலையும் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த கொள்கை இருந்தது. அந்த கொள்கை அடிப்படையில் பார்க்கிறாங்க. அவங்க பார்வைக்கு குர்ஆனுக்கு மாற்றமா தெரிகிறது, அதனால மறுத்துறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒருத்தர் எட்டி பார்த்தாருன்னா கண்ணை குத்திடுவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அதை ஒருத்தர் மறுக்கிறார். யாரோ மாலிக் இமாம் என்ன மறுக்கிறாங்கன்னா, இது சரிக்கு சரியாகத்தானே தண்டிக்கணும், தண்டிக்கிறதா இருந்தா இப்படி நம்ம பல்ல குடைச்சுதான் பல்ல குடைக்கணும், இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. இது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. ஏன்னு கேட்டா, தண்டனைகள் வித்தியாசமா தான். திருடினா கையத்தான் வெட்டுவோம், திருடினா போய் நம்மளும் திருட மாட்டோம். தண்டனைன்னு சொல்லுவது அதுக்கு சரிக்கு சரியா இருக்கணுங்கிறது கிடையாது. விபச்சாரத்துக்கு மரண தண்டனை இருக்கிறது, விபச்சாரத்துக்கு செய்ய முடியுமா? தண்டனை என்பது டிஃபரெண்டா தான் வரும். அவர் என்ன பாக்குறாருன்னு கேட்டா, அது குர்ஆனுக்கு மாத்தம்னு பாக்குறாரு, அவ்வளவுதான். அவருடைய பார்வையில தவறு இருக்கே தவிர குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற அடிப்படை அந்த இமாமுடைய உள்ளத்தில் இருக்கிறது, மாலிக் இமாம் மனசில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸை பாக்குறாங்க, அவங்களுக்கு குர்ஆனுக்கு மாற்றம் தெரிகிறது. அந்த மாதிரி தான் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லைன்னு சிலர் நினைத்திருப்பார்கள் பல ஹதீஸுகளை. நம்ம இப்ப பார்க்கும்போது குர்ஆனுக்கு மாற்றம் தெரியுது, வலுவ ஆதாரம் இருக்கிறது. எப்படிதான் விளக்கம் கொடுக்க முடிஞ்சாலும் விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு முரணாக இருக்கிறது. இப்ப நம்ம தள்ளிடுவோம். இவ்வளவு பேர் குர்ஆனுக்கு மாற்றம் சொல்லலையேன்னு பார்க்க கூடாது. குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொன்ன ஹதீஸுகளையும் பரிசீலனைக்கு எடுக்கணும், குர்ஆனுக்கு மாற்றம் இல்லை என்று சொன்ன ஹதீஸுகளையும் பரிசீலனைக்கு எடுக்கணும். குர்ஆனுக்கு மாற்றம் என்பது நமக்கு பளிச்சென்று தெரியணும், அதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் அதுல பதில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் அந்த ஹதீஸை தள்ளணும். ஆனா அடிப்படையில் யாரும் முரண்படல. நம்ம சொன்ன அந்த அறிஞர்கள் எல்லாருமே குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிற செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டிருந்தார்கள். இதை கூடுதல் தகவலா வச்சுக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், பரவலாக இப்ப நம்ம இந்த தௌஹீத் ஜமாத் குர்ஆனுக்கு மாற்றமா தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது சொல்லும் போது, இது புதுக்கொள்கை தான் பரப்புறாங்க. அதுக்கு தான் அதெல்லாம் எடுத்து காட்டணும். இவங்க எல்லாம் சொல்லாட்டாலும் அதான் சட்டம் தான். குர்ஆனுக்கு நிகராக மற்றது வரணும் யாரும் சொல்லியா தெரியணும். குர்ஆனுக்கு நிகராக மற்றதெல்லாம் இல்லைன்னு யாராவது சொன்னா தான் அது குர்ஆனுக்கு நிகராகுமா? குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற பேசிக் அடிப்படை. ஒரு இமாமும் சொல்லாட்டாலும் அடிப்படை தான். ஒரு இமாம் எந்த ஒரு இமாமும் இது சொல்லாவிட்டால் கூட அப்ப குர்ஆனுக்கு மாற்றமா தள்ளி எடுத்துக்கலாமா? அவ்வளவு பேரும் சொல்வதும் ஒருவர் சொல்வதும் சரியாகுமாங்கிற நம்ம அறிவுக்கு தெரிகிறது. நம்ம ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை அடிப்படையில் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு சமமாக எதுவும் ஆகாது. அந்த வகையில் நம்ம கொள்கையில தெளிவா இருக்கிறோமே தவிர, சில அறிஞர்கள் சொன்னதுனாலதான் சரி நம்ம சொல்லவில்லை. எதுக்கு அந்த அறிஞர்களை எடுத்து காட்டுறோம் என்றால், ஒருவரும் சொல்லல, அதுக்காக தான். ஒருவரும் சொல்லல ஒரு வாதத்தை வைக்கிற காரணத்தினால், இல்ல நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு வைக்கிறோம். இதுக்கு மாத்தமா நிறைய பேர் சொல்லியிருப்போம், அதையும் காட்டுவாங்க. மாத்தமா சொன்னாலும் பிரச்சனை இல்ல, ஆதரவா சொன்னாலும் பிரச்சனை இல்ல. நம்ம பிரச்சனை எதுக்கு என்றால், ஒருவருமே சொல்லலை என்ற காரணத்திற்கு தான் இதை வைக்கிறோம். இவங்க யாரும் சொல்லாவிட்டாலும் அதான் சட்டம். இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த வாதத்தை அடிக்கிற ஒரு கருத்தை சொன்னோம்னு சொன்னா, இதுவரைக்கும் யாராவது சொன்னார்களா? 14 நூற்றாண்டா சொன்னார்களா? ஒரு சொல்லாத கருத்தை எப்படி சொல்லுவீங்க?
என்று சொல்லி அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் என்றால், ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க சொல்றது சரியான கருத்தா இருந்தா இந்த கருத்தை போன நூற்றாண்டுல சொன்னால் யாரு, அதுக்கு முந்தைய நூற்றாண்டுல சொன்னது யாரு, அதுக்கு 14 நூற்றாண்டுக்கு சங்கிலி தொடர் காட்டுங்க பார்ப்போம். நீங்க சொல்வது சரி என்று சொன்னால் எல்லா காலத்திலும் இந்த கொள்கையை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சங்கில் விடுபடாம ஒவ்வொரு காலத்திலும் இருந்தார்கள் என்று செய்யுங்க, காட்டுங்க இப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமான ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறாங்க. ஆனால் இது ஒரு அறிவீனமான ஒரு கேள்வி. அஹ்மது இப்னு ஹம்பல் பாஷையில சொல்றதா இருந்தா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி, பொய். ஏன் நம்ம சொல்லுவோம், யாரெல்லாம் சொன்னாங்க லிஸ்ட் வேணும்ல. இப்ப இன்னைக்கு ஒரு 120 கோடி மக்கள் முஸ்லீம்கள் வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இது வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு 400 கோடி பேர் இருப்பாங்க. 400 கோடி மக்களை அட்ரஸையும் கொண்டுட்டு வா, அவ்வளவு பேர் சொல்லலாம் காட்டு. யாரு சொன்னாங்கன்னு ரெக்கார்டு இல்லாட்டி சொல்லணும் அர்த்தமா? சரியான கருத்துக்களை சொல்லி அமைக்கிருப்பாங்க. சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா கியாமத் நாள் வரைக்கும் சத்தியத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா இருந்திருப்பாங்க, நம்பணும். அதனுடைய வரலாறு ரசூலுல்லாஹ் வரலாறு மாதிரி அனைத்து பதிவு செய்யப்படல. முந்தைய காலத்து அறிஞர்கள் இது நம்ம கருத்தை சொல்லி இருந்தா கூட அதை பதிவு செய்யாம விட்டுருப்பாங்க, எதிர்ப்பு வந்திருக்கு, அழிச்சிருப்பாங்க. மெஜாரிட்டி மக்கள் அசத்தியத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன வசதிகள் கிடையாது, பரப்ப முடியாது. அந்த ஊர்ல சொன்ன அந்த ஊர்ல அமைக்கப்படுவாங்க. அதனால சொல்லலன்னு ஆயிருமா? சொல்லலன்னு சொல்வதாக இருந்தால் எப்ப சொல்லணும் தெரியுமா? ஒவ்வொருவரும் என்ன சொன்னார் என்று 400 கோடி முஸ்லிம்கள் பட்டியலை எடுத்து இவ்வளவு பேர் சொல்லல அப்படி தெரிஞ்சாதான் சரியா, அப்படி சொன்னாதான் நீங்க அதை மறுக்கணும். அப்படி இல்லைன்னா போய் சொல்றீங்க. கர்தாப் இஜ்மாக்கு சொன்னாங்கல்ல, அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன இஜ்மா பண்ணாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தர் லிஸ்டியா கொண்டு வா, இவரும் சொன்னார் இவரும் சொன்னார் இவரும் சொன்னார் சொல்லு. அப்படி உனக்கு சொல்ல முடியாவிட்டால் இஜ்மா என்பது பொய்யினாங்கல்ல, அஹ்மது இப்னு ஹம்பல் முன்னாடி சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் ஒருவரும் சொல்லலான்னு சொல்வதான் என்ன செய்யறீங்க? 400 கோடி முஸ்லீம்கள் அட்ரஸை கொண்டு வரணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அட்ரஸ் கொண்டு வந்து இந்த அவ்வளவு மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, இன்னும் யாரும் சொல்லலன்னு சொல்லுப்ப சொன்னா டிக் பண்ணி தர்றேன். இது நடக்கிறதா இது? அப்ப நம்ம எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், கியாமத் நாள் வரைக்கும் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் இருந்திருக்கும். உனக்கு பதிவு செய்யப்படலன்னு இல்லைன்னு அர்த்தமா? அனைத்தும் பதிவாயிட்டதா? ரசூலுல்லாஹ்வுக்கு தான் ஒரு முடியை என்னன்னாங்க, தலை என்னன்னாங்க, அங்க அசைவுகள்லாம் என்னன்னாங்க, மற்றவருடைய எல்லாம் எழுதி அதை எண்ணி எழுதுறது அறிவிப்பாளர் இருந்தாங்களா? அது கவனித்தார்களா? யாருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு ஜால்ரா போட்டாங்களோ அவங்க நூல்கள்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக கருத்து சொன்னா ஒரு அமைக்கிருப்பாங்க. அந்த நூலும் கிடைச்சிருக்காது, அந்த கருத்து போய் சென்றடைஞ்சிருக்காது. சுழலண்ட் ஆயிருமா? இந்த சில நூல்கள்லாம் நீ பாதுகாக்கப்பட்டு வர்றதுலாம் ஜால்ராக்களுடைய கூட்டம் அதிகமான அவங்களுடைய நூல்கள் தான் இருக்கிறது. மன்னர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறது, அவங்களுக்கு தகுந்தவாறு மார்க்கத்தை வளைக்கிறது, அந்த நூல்களுக்கு இருந்த பாதுகாப்பு யாருக்கு இருக்காது? இன்னைக்கே நமக்கு நம்ம நூலை பாதுகாக்க முடியலையே, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அதனால ஒருத்தரும் சொல்லலைங்கிற சொல்வார்களே, ஆனால் பொய்யர்கள். ஒருத்தரும் சொல்லலைன்னு சொல்வதாக இருந்தால் ஒவ்வொருவருடைய கருத்து இன்னது தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும். எப்ப சொல்லணும்? 400 கோடி மக்கள் கருத்தை எடுத்து எல்லாருமே மாற்றி சொல்லிட்டாங்க, ஒருத்தரும் சொல்லலங்க. நீ 10 பேர் கருத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரும் சொல்லணும் எப்படி சொல்லுவ? 10 பேர் எங்களுக்கு மாத்தமா சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு ஒன்று ரெக்கார்டு இருக்குது. மீதி உள்ள மக்களுடைய அத்தனை கோடி மக்களுடைய கருத்து உனக்கு எப்படி தெரியும்? அப்ப இது சொல்லலன்னு அறியாம தானே இது? ஒருவரும் சொல்லவில்லை என்கிற வார்த்தையை எந்த விஷயத்துக்கும் சொல்லக்கூடாது. எப்படி நம்ம முடிவெடுக்கணும்? ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எல்லா காலத்திலும் சத்தியத்தை சொல்லுவாங்க, எல்லா காலத்திலும் இருந்தாங்க, நமக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் ஹதீஸை நம்புற முறை என்னவென்று கேட்டால் எல்லா காலத்திலும் இருந்திருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் பொய்யாகாது. அது பதிவு செய்யப்படவில்லை, அளிக்கப்பட்டிருக்கும், அது நமக்கு சென்றடையவில்லை, சேரவில்லை, இப்படி எடுத்துக்கொள்ளணுமே தவிர அனைவரும் சொன்னார்கள் சங்கிலி தொடர் காட்டுங்கடா, காட்ட இயலாது. அனைத்து நீங்க சொல்ற கொலை கூட சங்கிலி தொடர் காட்ட இயலாது. எந்த ஒரு கொலையை சொன்னாலும் சங்கிலி தொடர் விட்டுப்பட்டு தான் இருக்கும். 3 தலாக் விஷயம் எப்படி தம்பியா சொன்னாரு? 600 வருஷமா சங்கிலி தொடர் கிடையாது. உமர் ரலியல்லாஹு காலத்தில் சொன்ன சட்டம் அப்படி இருந்தது. முத்தலாக்கு இல்லன்னு 700ல அவர் அடிக்கிறாரு, எதிர்த்து அடிக்கிறார், தப்புன்னு சொல்றாரு. அப்ப அது வரைக்கும் 600 வருஷம் சங்கிலி தொடர் கிடையாது. சங்கிலி தொடருக்கு வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, விலகி சொல்லணும். அதனால இந்த ஒரு வாதத்தை பயங்கரமான ஒரு கேள்வி மாதிரி இதற்கு பதில் சொல்ல இயலுமா? இந்த கருத்தை இதற்கு முந்தைய சொன்னவர்கள் பட்டியலை தர முடியுமா? அப்படின்னா இந்த கருத்தை சொல்லலன்னு காட்டு. இந்த கருத்தை யாருமே சொல்லலன்னா ஒவ்வொருத்த கருத்தையும் முன்வைக்கி. நீ 10 பேரை வச்சுட்டு ஒருத்தரும் சொல்லலாம் கூடாது. அவ்வளவு பேருடைய கருத்தையும் சொல்லி அத்தனை அறிஞர்கள் பற்றி குறைஞ்சபட்ச அறிஞர்களையாவது அத்தனை அறிஞர்களுடைய கருத்தையாக எடுத்து வைத்து இந்த அத்தனை அறிஞர்களும் இதை எதிர்த்தார்கள் காட்டணும். 10 பேர் எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கிட்டு ஒருவரும் சொல்லலன்னு அர்த்தம். இது ஒரு அறிவீனமான வாதம். அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரி சிந்தித்து பார்த்திருப்பார்களே, ஆனால் இந்த வார்த்தை வைக்க கூடாது. இந்த வார்த்தை வைப்பது ஒரு அறியாமையான வாதம், விலகிக் கொள்ளணும். அடுத்த பாயிண்ட் வருவோம். இப்னு கையிம் அவர்கள், இப்னு தைமியா அவர்களுடைய மாணவர், பெரிய அறிஞர். இது எல்லாருமே இந்த ஹதீஸ் குர்ஆன் மறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இந்த கூட்டமும் ஏற்றுக்கொண்ட அறிஞர்.
இந்த குர்ஆன் மறுக்கக்கூடிய சலபி கூட்டம் இருக்காங்க இல்லையா, இவர்களும் மதிக்கத்தக்க அறிஞர் யாருன்னு கேட்டா இப்னு தைமியா அவர்கள், இப்னு கையும் அவர்கள். இப்னு கையும் பேர்லயே இந்த சலபிகள் டெஸ்ட் வச்சுக்கிறாங்க. மெட்ராஸ்ல பார்த்தா தெரியும். என்ன டெஸ்ட் பேர்? என்ன IRGCயா? அது என்ன IRG, என்ன அப்ரிவேஷன்? என்ன இப்னு கையும். இப்னு கையும் ரிசர்ச் தான் IR. அப்ப இப்னு கையும்ங்கிறவர் அவங்களால் மதிக்கப்படுற ஆளுங்கிறதுக்காக வேண்டி அவர் பேரை வச்சுதான் அரபு நாட்டில் காசு வாங்க முடியாது. விளங்கிக்கிறங்க, அவர் பேரை சொல்லிதான் காசு வாங்க முடியும் என்று சொன்னால் அப்ப சலபுகளுக்கு ரொம்ப பெரிய இமாம் யாரு? இப்னு கையும். இப்னு தைமியாவுடைய மாணவர். அது அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பொய்யான ஹதீஸ்களுக்கு சில கண்டிஷன் இருக்கிறது, வெறும் அறிவிப்பாளர் மட்டும் இல்ல. அத சொல்றாரு. ஒமின்ஹா, பொய்யான ஹதீஸ்களுடைய கண்டிஷன்ல ஒரு ஒண்ணு என்னவென்றால் தக்ரீபுல் ஹிஸ்ஸி லஹு, கண்கூடான உண்மை அதை மறுக்கிறது. அப்படி ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னா ஹதீஸ் இல்ல. குர்ஆனுக்கு நம்ம சொல்றோம், அவர் அட்வான்ஸா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கண்கூடாக ஒன்று தெரிகிறது, அதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. நெருப்பு ஜில்லுன்னு இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. இது பொய்யா இல்லையா? நெருப்பு ஜில்லுண்டா இருக்கு, கண்கூட தெரியும் சுடுது. கண்கூடாக கையை வச்சு பார்த்தா சுடும்னு தெரிகிற ஒரு விஷயத்தை நெருப்பு குழுகுன்னு இருக்கும். இப்ராஹிம் நபிக்கு இருந்துச்சு அது ஒரு விஷயம். பொதுவா சொன்னார், நெருப்பு குழுகுன்னு இருக்கு, ஜில்லு ஜில்லு இருக்கு ஒருத்தர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னு ஹதீஸ் வந்தால் கண்ண மூடி மறுத்துடலாம்ல? ஏன்? கண்ணுக்கு தெரிகிற உண்மைக்கு மாற்றமா ரசூல் பேச மாட்டார். அவர் சொல்றார், அதாவது கண்ணுக்கு தெரியான ஐம்புலன்களும் எதை உணர்கிறதோ அதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் அது ஹதீஸ் இல்லை. எவ்வளவு பெரிய பலமான அறிவிப்பாளர் அறிவிச்சிருந்தாலும் நெருப்பு ஜில்லுன்னு இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னா அது ஆகாது. அப்படி சொல்ல மாட்டார்கள். எல்லாம் பொய்யாக்கிட்டு போயிடுவான் இஸ்லாத்தை. அப்புறம் நெருப்பு தீக்காட்டு ஜில்லுன்னு இருக்கும், அந்த கையை பிடி ஒத்தன் பிடிக்க மாட்டான். அப்புறம் கடைசியில் போய் உங்க மார்க்கம் பொய்யிட்டு போயிடுவான். அப்படியான ஒரு சோதனை இந்த மார்க்கத்தை எல்லாம் வைக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டார்கள். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல் பாதஞ்சானு ஷிஃபாவும் மின்குள்ளி தாயின். இந்த கத்தரிக்காய் முதல் சொன்னோம்ல, கத்தரிக்காய் எல்லா நோய்க்கும் மருந்து அப்படிங்கிற வச்சு அவர் கேட்கிறாரு, ஏன்னா கத்தரிக்காய் எல்லா நோய்க்கும் மருந்து, எந்த நோய்க்கு கொடுத்து பார்த்த? வயிற்று கொடுத்து பார்த்தியா? தவளை கொடுத்து பார்த்தியா? எத்தனை பேருக்கு காய்ச்சல் இருக்கும்போது கத்திரிக்காய் கொடுத்தா ஜாஸ்தியா போயிடுது காய்ச்சல். அவர் கேட்கிறாரு, சும்மா காய்ச்சல் ஜாஸ்தியா இருந்தா கத்திரிக்காய் கொடுக்கும்போது ஜாஸ்தியா போயிடுது, பித்த நோய் ஜாஸ்தியா இருந்தால் அவனுக்கு கத்திரிக்காய் கொடுத்து அதிகமாகி போயிடுது. அதே மாதிரி பல நோய்களுக்கு அது கூட்டுறது தான் நான் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கத்திரிக்காயில் அப்படி நோய் நிவாரணம் இல்லைன்னு. எல்லா நோய்க்கும் நிவாரணம் கிடையாது. அதையே ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். அப்ப கண்ணுக்கு முன்னாடி உள்ள ஒரு உண்மைக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக வறுமையானால் அது ஹதீஸ் அல்ல, அறிவிப்பாளர் பார்க்க தேவையில்லைங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்கு. ஒரு மனிதன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தும்மல் போட்டார். தும்மல் போட்டு உண்மை, ஒரு எந்த பேச்சு பேசும்போது தும்மல் போட்டு விடுகிறார்களோ அது உண்மையான செய்தி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். நம்ம கூட என்ன செய்வாங்க, இருமுனாங்க, எதுக்கு தும்மலுக்கு தான் சொல்லுவாங்களோ, யாரும் நினைக்கிறாங்க தும்மிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க, உங்களை யாரும் நினைக்கிறாங்க அப்படிம்பாங்க. நம்ம தும்மலுக்கு யாரும் நினைக்கிறாங்க சம்பந்தம் இருக்குது? ஒரு சம்பந்தம் இல்ல. இந்த மாதிரி நம்மள மாதிரி மூடர்கள் பேசுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக விக்கலுக்கா குறையேறது, குறையேறதுன்னு சொன்னா யாரும் நினைக்கிறாங்க. யாரும் நினைக்கிறதுக்கு நமக்கு குறையறதுக்கு என்ன இருக்கு? எவனும் நினைச்சவங்க குறையறமா? இது யாரோ ஒரு லூசு சொல்லியிருக்கான்னு வைங்களேன், அது நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இது லூசுன்னு எல்லாம் விட்டுட்டு போயிடலாம். ரசூலுல்லாஹ் சொல்ல முடியுமா அப்படி? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, அஸ்தகுல் ஹதீஸ், பேச்சிலேயே உண்மையான பேச்சு என்னென்று கேட்டால் எங்கே தும்மல் போடப்படுகிறது அதுதான். அப்போ ஒரு கோர்ட்ல சாட்சி சொல்றான், ஐயான திருடவே இல்லை தும்மல் போட்டான் ஒருத்தன், உன்னோடு உண்மையான சாட்சி அப்படின்னு முடியுமா? எப்படின்னா எத்தனை பேர் பொண்ணாக பொய் கண்ணுக்கு முன்னாடி பொய்ன்னு தெரியுது, அப்போ தும்மல் நடக்குது. இது எப்படி இதான் உண்மையாக கண்டுபிடிக்கிற அளவுகோடு? ஒருவன் தும்மல் போடுவதை வைத்து அந்த செய்தி உண்மைன்னு கண்டுபிடிக்கிறது மார்க்கத்தில் உள்ளதா? இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அப்ப இதுக்கு சாட்சி, அப்ப இதுக்கு விசாரணை, அப்ப இதுக்கு நீதிபதி, அப்ப இதுக்கு தீர்ப்பு, இரண்டு சாட்சி வேணும், அது மாதிரி அப்ப இதுக்கு எழுத்துமானம். தும்மலை கவனிச்சுக்க, உட்கார வை, சபையில வை, எவனா தும்முறானு பாரு, தும்முறோன்னு உண்மைன்னு கண்டுபிடிச்சிக்க. இது ஒரு மாதிரி இப்படி ஒரு ரூலிங்கா இருக்கும் உலகத்துல. இது அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு தெளிவா பேசக்கூடிய வகி தொடர்பு உள்ளவங்க இது மாதிரி இல்லாம பேசுவாங்க. இதை சொல்லி காட்டுறாரு. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது எத்தனையோ செய்திகள், பொய் செய்திகளுக்கு முன்னாடி தும்மல் போடப்படுகிறது, ஆனால் அது பொய்யாக இருக்கிறது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு உண்மை நீங்க சொல்லுவீங்களா? இப்னு கைம் கேட்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடி இது பொய்ன்னு தெரியுதா இல்லையா? இதுக்கே கூட அறிவிப்பாளர் பாக்குறீங்க, இது பொய், இது இப்படிலாம் மார்க்கத்தில் இருக்காது. குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது.
ஹதீஸ் வழிகாட்டி இருக்கிறது. உண்மை பொய்யை கண்டுபிடிக்கிறது வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழியில் தான் உண்மை பொய்யை கண்டுபிடிக்கணுமே தவிர அவனுடைய நம்பகத்தன்மை விசாரிக்கணும், சாட்சிகளை பார்க்கணும், தடயங்களை பார்க்கணும், ஆவணங்களை பார்க்கணும், ரெக்கார்டுகளை பார்க்கணும், பேப்பர்களை பார்க்கணும், அதையெல்லாம் பார்த்து இது உண்மைன்னு கண்டுபிடிக்கணுமே தவிர தும்மல் போட்டு உண்மைன்னு கண்டுபிடிக்கிறது இது மெத்தடா? இது எவனாச்சும் உலகத்தில் ஏத்துக்குருவானா? இந்த நாட்டிலே ஏத்துக்குருவானா? இந்த அரசாங்கமா எந்த கோர்ட்டாவது ஏத்துக்குருமா இதை? அப்ப நீங்க உங்க வழக்கு இப்படி நடந்தா ஏத்துக்குவீங்களா? உங்களுக்கு பாதகமா ஒரு தும்மல் போட்டான்னு வைங்க, உன் தும்மல் போட்டா நான் ஏத்துக்கிறேன், அவனுக்கு கொடுத்துருங்க, அவர் பொருள் தான் சொல்லுவீங்களா? அப்ப எவனும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு பரப்புறீங்க. இது எப்படி ஹதீஸா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் காட்டுறாரு. அதான் நிதர்சனமாக கண்ணுக்கு தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்படுமையானால் இது பொய், அது ஹதீஸ் அல்ல என்று சொல்றாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, மின்ஹா முகாலபத்துல் ஹதீஸி சரிஹல் குர்ஆன். ஹதீஸ் என்று சொல்லக்கூடியது குர்ஆனுக்கு நேரடியாக முரண்படுவதும் அது பொய் என்பதற்கு ஆதாரம். நம்ம சொல்றோம்ல, அதை இப்னு கைம் சொல்றாரு. இப்னு கைம் பேர்ல ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு இப்னு கைம் பேர்ல அரபு நாட்டில் பணம் வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, இது நாம புது கொள்கை சொல்லிட்டோம், இது வழிகேடர்கள் காபிர்கள், முதல்ல அவர் காபிர் பத்தா கொடு. யாருக்கு? இப்னு கைமுக்கு தான் கொடுக்கணும். ஏன்? அந்த வார்த்தை தெளிவா சொல்றார். மின்ஹா முகாலபத்துல் ஹதீஸி சரிஹல் குர்ஆன். குர்ஆனுடைய தெளிவான கருத்துக்கு மாற்றமாக ஹதீஸ் அமைந்திருந்தால் அது என்னது? பொய். அதுக்கு உதாரணம் காட்டுறாரு. அவர் சில உதாரணம் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, மிக்தாரு துன்யா, இந்த துன்யாவுடைய இதற்குள்ள வாழ்நாள், துன்யாவுடைய ஆயுள் காலம், இந்த உலகத்தினுடைய ஆயுள் காலம் சபத் ஆலாபி சனா, 7000 வருஷம் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இப்ப 7000 வருஷம் தான் துன்யாவுடைய ஆயுள் காலம் வச்சுட்டோம்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் கணக்கு பண்ணி இன்னும் 2000 இருக்கிறது, இன்னும் 1000 தான் இருக்கிறது, இன்னும் 500 ஆண்டு தான் இருக்கிறது, இன்னும் 100 ஆண்டு தான் இருக்கிறது, இந்த அடுத்த வருஷம் அழிஞ்சு போயிடும் தெரிஞ்சிருவாங்க எல்லாரும். அல்லாஹ் நினைச்சா கியாமத்தில் அழிய முடியாதுன்னா, குறிப்பிட்ட காலத்தில் உலகம் அழியும் என்று இருந்தால் உலகம் அழிகிற வருஷத்தை அனைவரும் தெரிஞ்சிருவோம். அப்ப நாளைக்கு அடுத்த வருஷம் தான் அழிய போகுதுங்கிற தெரிஞ்சுவோமா இல்லையா? நம்ம 7000 வருஷத்துக்கு அழியிருந்தீங்களா, நம்ம 6999 வருஷத்துக்கு நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு வருஷம் தானே இருக்கு, பார்த்து ஒழுங்கா செய்யுங்கடா, அடுத்த வருஷம் அவ்வளவு அழிய போகுது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் உனக்கே தெரியாதுதான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், எஸ் அலுவனுக்கு அனிசா, கியாம நாளை பற்றி உன் இடத்துல கேட்கிறார்கள், ஐயான முர்சாக, அது எப்ப வரும் என்று ஒன்று கேட்கிறார்கள், ஃபீமான்தம் என்று இருக்கிறாக, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது? ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இலா ரப்பிக்கு முன்தகாக, அதனுடைய முடிவான ஞானம் உன் இறைவனிடத்தில் இருக்கிறது. இன்னமா அந்த முன்ஜிர்ம யக்ஷாக, அதை அஞ்சக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கிற வேலை உன் வேலை, உனக்கு என்னைக்கு வரும்னு சொல்ற வேலை உனக்கு கிடையாது, உனக்கு நான் சொல்லவில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அந்த நாளுடைய இல்மு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. லா யுஜல்லிஹா லி வக்திஹா இல்லா ஹுவ, அந்த நேரம் வரும்போது அவனை தவிர யார் வெளிப்படுத்த முடியாது, அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும் உலகம் அழிகிற காலம் இருக்கிறது. இது குர்ஆனுடைய நஸ் என்ன? உலகம் என்னைக்கு அழியும் என்று யாரும் சொல்ல முடியாது. உலகத்துடைய லைஃப் 10,000 வருஷம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் என்னைக்கு அழியும் தெரிந்து விட்டது. 5000 வருஷத்துக்கு அழியும் சொன்னார்களே, ஆனால் எப்ப அழிய போகுதுங்கிற நமக்கு தெரிந்து விட்டது. அல்லாஹ் எனக்கு தெரியாதுறான். அப்ப யாராலும் தெரிய முடியாதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மாற்றமா 7000 வருஷத்துக்கு உலகம் அழியும் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருப்பாங்க. அவர் கேட்கிறார், 7000 ஆண்டுகளில் உலகம் அழிந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி இருப்பார்கள்? குர்ஆனுக்கு மாத்தமா அப்படி சொல்லி இருந்தார்கள் என்றால் அனைவரும் அறிந்து கொள்வார்களே, உலகம் அழியக்கூடிய காலத்தை என்ன செய்வாங்க, எண்ணி கரெக்டா சொல்லிடுவாங்களே அப்படிங்கறத வச்சு கேட்கிறாரு. அப்ப இதெல்லாம் நிறைய ஆதாரங்களை காட்டுறாரு. இதெல்லாம் அந்த மனாருங்கிற கிதாபுல அவர் இப்னு கைமுடைய சொந்த கிதாபுல எழுதியிருக்காரு. அதே மாதிரி இப்னு கைம் சொல்றாரு, மின்ஹா இஸ்திமாலுல் முஜாஸபாத், அதாவது இதையெல்லாம ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்கிற மாதிரியான உளறல்கள் நம்ம பார்க்கவே செய்யும். ரசூலுல்லாஹ் சொன்னா சிரிப்பு வரும். ரசூலுல்லாஹ் இப்படியா ஒரு லூஸ் மாதிரி அத்தனை வாசகமே சரி, அந்த மாதிரியான ஒரு கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்தால் அது பொய், அது ரசூல் சொன்னது அல்ல. யார் வழி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது ரசூல் சொன்னது அல்ல அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் அவர் காட்டுறாரு. என்ன செய்யறான்னு கேட்டா, இதுதான் நிறைய கதீரத்துன் ஜித்தன், இந்த மாதிரி தான் ஜாஸ்தி அவுட் அடிச்சிருக்காங்க. அதை கேட்டாலே இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தெரியும். பெரிய ஆராய்ச்சியாளருக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் மீது மரியாதை வைத்து, ரசூல் மீது மரியாதை வைத்து, அவங்களுடைய அறிவு ஞானம் அதையெல்லாம் மதிச்சு விளங்கி வைத்துக் கொண்டு அதை பார்த்தான்னு சொன்னா அந்த அறிவுக்கும் இந்த பேச்சுக்கு சம்பந்தம் இல்ல. அந்த மேதையிடமிருந்து இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான வாசகங்கள் வெளிப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்ற அளவுல இருக்குமா, அதெல்லாம் பொய்யாம். இதான் ஜாஸ்தியா இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லயே இதான் அதிகம்ங்கிறாரு. அதுக்கு உதாரணம் காட்டுகிறாரு பாருங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான், சொன்னவன ஹலக்கல்லாஹு மின் தில்கல் கலிமத்தி,
அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன் அந்த வார்த்தையிலிருந்து தாயிரன் ஒரு பறவை அல்லாஹ் படைக்கிறான். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன் என்ன செய்யறானா அல்லாஹ் ஒரு பறவையை படைக்கிறான். எதுல இருந்து? அந்த சொல்ல வச்சு உருட்டி பறவை ஆக்கிறான். ஆக்கினவுன லஹு சபூன அல்ஃபி லிசானின், அதுக்கு 70 நாக்கு இருக்குமா, 70,000. ஒரு பறவை அல்லாஹ் படைக்கிறான். அந்த பறவைக்கு எத்தனை நாக்கு? 70,000 நாக்கு இருக்குது. குல்லி லிசானின் சபூன அல்ஃபி லகத்தின், ஒவ்வொரு நாக்கும் 70,000 பாஷையை பேசும். ஒரு பறவை எல்லாம் படைக்கிறானா அந்த பறவைக்கு 70,000 நாக்கு இருக்குமா, ஒரு நாக்கு 70,000 பாஷையை பேசுமா. உலகத்தில் அவ்வளவு பாஷை இல்ல. உலகத்துல ஒரு நாக்கு 70,000 பேசுனா 70,000 நாக்கு எத்தனை பாஷை? 70,000 இன்ட்டு அது பெருக்கி பாருங்க. 70,000 எங்க போயிரு, எங்கேயோ போயிடும். கால் குரட்டு அடங்காது. அத்தனை பாஷை உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் 14 ரூபாய் நோட்ல 14 பாஷை போடுற நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிற சீனா இதை விட மக்கள் அதிகம், ஒரு பாஷை தான் இருக்குது. அப்ப பாஷை எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 200 தாண்டுமா. எழுத்து வடிவில் இல்லாம பேச்சில் இருக்கிறதெல்லாம் என்னன்னா கூட உலகம் பூரா இருக்கிற மொத்த பாஷை எவ்வளவுதான் தேரும், 200 தாண்டாது. பேச்சு இலக்கணத்தோட உள்ள 100 தேரும், அதுக்கு மேல தேராது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா அல்லாஹ் ஒரு பறவையை படைக்கிறான். அது ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா ஒரு பறவையா. ஒரு நாளைக்கு 100 சொன்னீங்கன்னு வைங்க, என்ன இவ்வளவு பறவை என்ன செய்ய போறோம்? முதல்ல இத்தனை பறவை படைச்சு அதுல நமக்கு என்ன, நமக்கு சொர்க்கத்தில் அது தருவோம் இது தருவோம்னா அது ஒரு நன்மைன்னு இருக்கிறது. இதுல என்ன இருக்குன்னு பாருங்களேன். அதாவது மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னானே ஆனால் கலக்கல்லாஹு மின் தில்கல் கலிமா, அந்த கலிமாவிலிருந்து அல்லாஹ் படைக்கிறான். தாயிரன் ஒரு பறவையை உருவாக்குறான். லஹு சபூன அல்ஃபி லிசானின், அதுக்கு 70,000 நாக்குகள் இருக்கும். லிகுல்லி லிசானின் சபூன அல்ஃபி லுகத்தின், ஒவ்வொரு நாக்குக்கு 70,000 பாஷை இருக்கும். யஸ்தக்ஃபிருன அல்லாஹ் லஹு, 70,000 பாஷையை கொண்டு அல்லாஹ் இவனை மன்னிச்சிருந்து கேட்பாங்க. அந்த பறவை 70,000 நாக்கு, ஒரு நாக்குல 70,000 பாஷை, இத்தனை பாஷையிலையும் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்களாம், அல்லாஹ் இவனை மன்னிச்சிரு அப்படின்னு. இது கேட்கிற ஒரு தமாசு மாதிரி இருக்கு. ரசூல் இப்படியே சொல்லுவாங்க, இதுக்கு 70,000 பறவை போட்டு படைக்கணும். இதெல்லாம் பேசிக்க தப்பா இருக்கு, பார்த்தால உளறல் மாதிரி இருக்கிறது. அது இல்ல அப்படி இல்ல, அத்தனை பாஷை உலகத்தில் இல்ல தானே, அந்த வகையில இது சேர்ந்துருது. அதை பாக்குறோம். இதெல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தன் இந்த காரியத்தை செஞ்சால் ஊத்திய ஜன்னதி சபையினாவி மதீனா, ஒருத்தன் இந்த காரியத்தை செய்வானே ஆனால், இந்த காரியத்தை செய்தால் அவனுக்கு சொர்க்கத்தில் 1000 பட்டணங்களை எல்லாம் கொடுப்பான். சொர்க்கத்தில் 1000, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். சொர்க்கத்தில் 1000 நகரங்களை உண்டாக்கி கொடுப்பான். அதுக்கு போக முடியும். ஒரு மனுஷனுக்கு 1000 நகரங்களை கொடுப்பான். ஒஃபீக்குள்ளி மதீனத்தின், ஒவ்வொரு நகரத்திலையும் சபூன் அல்ஃபி கஸர், 70,000 கோட்டைகள் இருக்குமா. அது ஒரு இவனுக்கு 70,000 ஊரை உண்டாக்கி, நம்ம சொன்ன 70,000 மெட்ராஸ் நமக்கு தந்துருவான்ல. ஒவ்வொரு ஊர்ல என்ன செய்யுமா, 70,000 கோட்டை இருக்குமா. அது மாதிரி ஒவ்வொரு கோட்டையிலையும் 70,000 ஊர்ல இருப்பாங்க. ஒவ்வொரு எங்க கணக்கு பாருங்க எவ்வளவு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் விட்டு அடிக்கிறது பார்த்தாலே பைத்தியகாரத்தனமா இருக்கும். இதெல்லாம் பொய்ங்கிறார் அவர். இது நிறைய இது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வம்சாலு ஹாதிகள் முஜாசபாத்தில் பாரிதத்தி அல்லத்தி லாயகுலு ஹாலு வாலிஹா மின் நஹஜ் அம்ரைனி. இது சொன்னவன் 2ல ஒரு ஆளா இருக்கணும். இத மாதிரி சொன்னவன் 2ல் ஒரு ஆளா தான் இருக்கணும். ஒன்னா நம்பர் மடப்பையில இருக்கணும் சொல்றாரு. இப்படி சொன்னவன் ராயத்தில் ஜஹலி உலகமுகி, வட்டி கட்டிய மூடன் சொல்லி இருக்க வேண்டும். அல்லது ஜிந்திக்கு இந்த மார்க்கத்தை குறைபடுத்துறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் மட்டப்படுத்தட்டும் அப்படின்னு கேட்டிருக்க வேண்டும். ரொம்ப புத்திசாலியா இருந்து இந்த மாதிரி உளறல்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விரும்ப மாட்டாங்க, இஸ்லாத்துக்கு ஓடி போயிருவாங்க. அப்ப இஸ்லாத்துக்கு ஓடி போயிருவாங்க என்பதற்காக ஒரு சதிகாரம் செஞ்சிருக்கணும். அல்ல இங்க உள்ளவன் செஞ்சிருந்தான்னா ஊர்கட்டம் தாப்பல இருக்கணும் என்று அவரை இப்னு கைம் என்ன செய்யறாரு, தீர்ப்பளிக்கிறார். அப்ப இவர் குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்கிறதையும் இந்த மாதிரி உளறல்களா இருப்பதையும் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றாரு. அவர் யாரு? ஒருத்தர் சொல்லலங்கிறீங்களே, சொல்லி இருக்கிறாங்களே, எழுதி வச்சிருக்காங்க, புக்கா எழுதி வச்சிருக்காங்களே, அதை பாக்குறோம். அது போக இன்னொரு சொல்றாரு, சில ஹதீஸ்ல அவர் சொல்றாரு, சில பார்த்தாலேயே அந்த இருட்டு இருக்குல்ல, ஹதீஸ்க்குன்னு வெளிச்சம் இருக்குது, ஹதீஸ்க்குன்னு ஒரு பிரைட் இருக்கும், அது பார்த்தோன்னு தெரியும், அப்படி பிரகாசமா இருக்கும். சில செய்தியை கேட்டால் பார்க்கும்போது இருட்டாக அது சொல்வதற்கு தயங்குவாங்க, தயங்கி தான் பயன் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நிலையில என்ன செய்யும் அந்த ஹதீஸ்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாரு. மன்சல்லா சலாத் லுஹா கதாவ கதா, லுஹா தொழுகை இத்தனை ரக்காத் ஒருத்தன் தொழுதானேயானால் அப்ப ஊத்திய சவாப சபீன நபியா, அவனுக்கு ஒரு தடவை லுஹா தொழுதால் 70 நபிமார்களுக்கு கிடைக்குமே மொத்த கூலி, அப்படி இவனுக்கு கிடைச்சிருமா. 70 நபி ஒரு வாழ்நாள் கூட ஒரு நபி செஞ்சிருப்பாருலங்க, அவருக்கு கிடைக்கிற கூலி அளவுக்கு அது மாதிரி 70 நபிமார்கள் செஞ்ச கூலி எது கிடைக்கும், ஒரு தடவை லுஹா தொழுதால் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. லுஹா தொழுகை சிறப்புக்காக ஒருத்தன் விட்டு அடிச்சிருக்கான். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த கிறுக்கனுக்கு தெரியவில்லை, உமர் நூஹ் நபி இருக்காங்களே,
அவங்களுடைய வாயில் வாழ்நாள் கொடுக்கப்பட்டு 950 வருஷம் கொடுக்கப்பட்டு அந்த வாழ்நாள் புறா லுகா தொழுதான ஒரு நபியுடைய சவாபு அடைவானு இருக்கிறார். என்ன இருக்கிறாரு? ஒரு லுகா தொழுகைக்கு 70 நபி நன்மை அடைகிறான்னு சொல்லியடா. 950 வருஷம் உனக்கு தரப்பட்டு 950 வருஷம் லுகாவுலே நீ மூழ்கி கிடந்தான ஒரு நபியுடைய நன்மை உனக்கு கிடைக்குமா? நபின்னா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நபியுடைய நன்மை 2 ரகாத் லுகாவுல நபிமார் அடைஞ்சணும். எப்படின்னா அவங்க பட்ட தியாகம் அடி உதை இதெல்லாம் சொல்ல முடியுமா? அது கிடைக்கிற கூலிக்கு நிகர் எதுவும் வர முடியுமா? அவங்களுக்கு நிகரா 70 பேருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் போயிருவானே. 70 நபிக்கு மேல போனா முதல்ல அம்பியாக்கள் இருக்க மாட்டாங்க, லுகா தொழுதாள்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இது எப்படி இது எப்படி மார்க்கமாகும் அவர் கேட்கிறாரு. பார்த்தாலே பொய்ன்னு தெரியலையா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சில ஹதீஸ்ல பார்த்தாலே என்ன செய்யும், பொய்ன்னு தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அரிசி சாப்பிட்டா பசி போகும், எவன் அரிசியை சாப்பிட்டானோ அது பசி போகாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. பார்த்தாலே கேலியா இல்லையா? இது ரசூல்லா சொல்லணும், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இதை போய் ரசூல்லா சொன்னாங்கன்னா எப்படி நீ ஏத்துக்கிறிய அப்படின்னு நம்ம கேட்டோம்ல, அதே கேட்கிறாரு. இப்னு கையும் கேட்கிறாரு. இவர் கேட்டதை வச்சா நம்மளும் கேட்டோம், முன்னாடி சுட்டி காட்டணுமா இல்லையா? இவருடைய கேள்வி வச்சு நம்ம அந்த கேள்வியை கேட்டோம், அந்த அதிசயம் சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி ஆகாய வெளி இருக்குல்ல, பால் வெளி இருக்கா இல்லையா? அந்த பால் வெளிங்கிறது எதுல படைக்கப்பட்டுச்சு? பால் வெளி காலி இடம் அது ஒண்ணுமே இல்லை, பால் வெளி தான். அது எதுல படைக்கப்பட்டுச்சுன்னா அரிசிக்கு கீழே ஒரு பெரிய பாம்பு இருக்குதான். இது எங்க இருந்து இருந்தாலும் வழங்கிருங்க. பாம்பு இந்த மாதிரி எல்லாம் யாருக்கு உள்ளது? வேற மதங்கள்ல உள்ளது. ஒரு கழுத்துல பாம்பு போட்டிருப்பாரு அவரு, அவர் அதை தாங்கிட்டு இருக்கலாம் சொல்றாங்கல்ல, அதுல இருந்து இங்க காப்பி அடிச்சு ஹதீஸ்ல கொண்டு சேர்த்து விட்டாங்க. எப்படி? அரிசிக்கு கீழே ஒரு பாம்பு இருக்கிறது, அந்த பாம்புடைய வியர்வையில் இருந்துதான் இந்த பால்வழி அல்லாஹ் படைத்தான். அரிசிக்கு எங்கடா பாம்பு இருக்குது? அரிசிகளை மலைக்கு சுமந்துகிட்டு இருக்கிறாங்க, அரிசிகள் பாம்பு இருக்குன்னு. அப்ப இதெல்லாம் அவற்றை பார்த்தால இந்த பொய்ன்னு தெரியலையான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஹதீஸ்களை இட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று இப்னு கையும் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன விளங்குகிறது என்று சொன்னால், குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, பிராக்டிக்கலா நடைமுறைக்கு மாத்தமா இருந்தா கூட ஏத்துக்கிற மறுத்துக்கிறாங்க. கத்தரிக்காய் விஷயத்துல மறுக்கிறாங்க. அப்ப நீ கரிஞ்சிரவத்தை மறுக்க கூடாது, கரிஞ்சிரவம் எல்லா நோய்க்கும் மருந்துங்கிற, கத்தரிக்காயை மறுத்த ஓகேங்கிற, கரிஞ்சிரவத்தை எல்லா நோய்க்கும் மருந்து, எல்லா நோய்க்கும் மருந்தாகும். அதுல சில மருத்துவம் இருக்குது, கரிஞ்சிரவத்தில் மருத்துவம் இருக்குது. மூத்தை தவிர எல்லாத்துக்கும் நிவாரணம் சொன்னா எப்படி? மூத்தை தவிர இதுக்கு கொடுத்துடலாமா? அதை ஏன் அப்படி? இப்னு கையும் சொன்ன பாஷையில கத்திரிக்காய் சொன்னார் இல்லையா, அந்த அளவுகள்ல பார்த்தா தெரியத்தானே செய்தது. நடைமுறையில் அப்படி இல்ல, பிராக்டிகலா அப்படி காணும். பிராக்டிகலா பார்க்க கூடாங்கிறாங்க, பார்க்கணுங்கிறாரு. பிராக்டிகலா பாரு, இப்படி இருந்தா தான் ஏத்துக்கிறேன்னு. பொய் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க? கண்ணு முன்னாடி நடக்கலன்னு தெரியுது, அதை ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்கன்னு கேட்கிறாரு. அப்ப இதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அபூபக்கர் தையிப்ங்கிற ஒரு ஆள் சொல்றார், இன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியுடைய ஆதாரங்கள்ல முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஐயக்கூன முகாலிபன் லில் அக்லி, அறிவுக்கு எதிராக இருக்கும், அறிவுக்கு நேர் மாற்றமா இருக்கும். எந்த மனுஷனோட அறிவு ஏற்றுக்கொள்ளாது, அந்த மாதிரியா இருக்கும். தவியில அதுக்கு எந்த ஒரு வியாக்கியானமும் கொடுத்து சரி பண்ணவே இயலாது. அறிவுக்கு மாத்தமாவும் இருக்கு, வியாக்கியானம் கொடுத்து சரி பண்ற மாதிரி சிலது இருக்கும். இப்ப மறுமையெல்லாம் கூட அறிவுக்கு மாத்தமா தான் இருக்கிறது. படைச்ச இறைவனுக்கு ஏன் முடியாதுங்கிற வகையில் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கலாம், ஒரு வியாக்கியானம் கொடுக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்குமே, ஆனால் அது ஹதீஸ் கிடையாது, அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னதாக தத்ரீபுர் ராவிங்கிற நூல்ல சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்க, 100 ஹிஜ்ரி 100 இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குமே, ஆனால் லா யூலது பாதல் மேத் மௌலூதுன் லில்லாஹி பி ஹாஜத்துன், 100 ஆண்டுக்கு பிறகு எந்த குழந்தை பிறந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தேவையற்ற ஆளுக்கு, அவங்க எல்லாம் வேஸ்ட். 100க்குள்ள பிறந்தா தான் நல்லா இருக்கும். ஹிஜ்ரி 100க்கு பிறகு யார் பிறந்தாலும் வேஸ்ட்னு ஆயிடுச்சு. இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த இப்னு ஜௌசி சொல்றாரு, போய் இஸ்னாது சஹீஹுன், இது சரியான அறிவிப்பாளராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை ஏத்துக்கிற ஏழ்மா அப்படின்னு அவரே அறிஞர் இல்லைன்னு போயிடுவாரு. யாரு? எல்லாம் 100 வருஷத்துக்கு வந்து 50 பேர் குப்பையா போயிருமா? இப்ப 100 வருஷத்துக்கு பிந்தி வந்த எல்லா இமாம்களும் யாரெல்லாம் 100க்கு தாண்டி வர்றாங்களோ அவங்க எல்லாருமே என்னவாயிருவாங்க? வேஸ்ட் ஆயிருவாங்க. 100 ஆண்டுக்கு பிறகு பிறக்கிற எல்லாருமே வேஸ்ட், அல்லாஹ்வுக்கு தேவையற்றவர்கள், ஹிஜ்ரி 100க்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இதுக்கு மட்டும் வரிஞ்சு கட்டி நிறைய ஆளுகள் பதில் சொல்றாங்க. அது எப்படி 100க்கு பிறகு நாங்கெல்லாம் வரலையா, 100க்கு பிறகு இவரெல்லாம் வரலையா? அப்ப அவர்களுக்கு வரலாங்கன்னு கரெக்டா வழங்க தெரியுதுல, நாங்க வரல, இவர் வரல, அவர் வரல, அந்த அறிஞர் வரல, இந்த அறிஞர் வரலையா? அப்ப நீ பாக்குற ரசூலுல்லாஹ் சொன்ன அறிஞர்கள் ஒத்துட்டு போ. அப்ப என்ன செய்யறாங்க? அவங்கள நாங்களும் அறிஞர் இல்லைன்னு வரும்போது கரெக்டா என்ன செய்யறாங்க? பிடிச்சி லைசபி சஹீஹின், சரியான செய்தி இல்ல என்றெல்லாம் சொல்லி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது இப்னு ஜௌசி மௌதுஆத்னு ஒரு புத்தகம் இருக்காரு, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் ஒரு பட்டியலை போட்டு எழுதுறாரு. அதுல இந்த செய்தியை கொண்டு வந்து அவர் மறுக்கிறத பார்க்கிறோம்.
அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா அந்த அவர் சில விஷயங்களை கவனத்தை செலுத்தும் கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா வாசிக்கிட்டே போவோம், நமக்கு தெரியாம போயிடும் நிறைய ஹதீஸ்கள். நேற்றுலாம் ஏன் சொல்ல அது ஒரு கேள்வியை கேட்கறாங்க. சில ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்கிறிய, போன வருஷம் சொன்னீங்களா, அதை 2 வருஷம் சொன்னீங்களா, 4 வருஷம் சொன்னீங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா கேட்பாங்க. இன்னும் கூட சொல்லாத விஷயங்கள் நாளே கூட சொல்லுவோம். ஹதீஸை படிச்சுட்டு போவோம், குர்ஆனுக்கு முரண்கிற சிந்தனை அவ்வளவு வசனமும் மைண்ட்ல இருந்தா தான் செய்யும் குர்ஆனுக்கு முரண் தோணும். அது படிச்சுட்டே போயிடும். இன்னொரு நாளைக்கு குர்ஆன் எடுத்து படிச்சுட்டே வருவோம். அந்த இதுக்கு மாத்தமா அந்த ஹதீஸ் தெரியுது, அப்பதான் தெரியும். அந்த ஹதீஸை படிக்கணும் பேசாம கடந்து போயிருவோம். இன்னொரு நாளைக்கு குர்ஆனை வாசிட்டு வரும்போது இந்த ஹதீஸ் வந்து நிக்குமா, இப்படி குர்ஆன்ல வந்து இப்ப ஹதீஸ் வேற மாதிரி வந்துச்சு, மரம் 2 மறுபடியும் எடுத்து ஆய்வு பண்ணி இன்னும் பலரும் கூடி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணா அது சரியில்லைன்னு தெரிய வரும். இதானுங்க மனுஷன் பிறக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடும். மழை கூட எல்லாம் தெரியாத, அல்லாஹ் ஒருத்தன் தான் எல்லாமே தெரியும். பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்த மாதிரி நினைத்துக் கொண்டு இவர்களுக்கு புதுசு புதுசா மறுக்கிறார்கள். முதல் 5 மறுத்தாங்க, அவர் 10 மறுத்தாங்க. அப்ப நான் அடிப்படை என்ன, குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா மறுக்கணும், அவ்வளவுதான். குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிற தெரிய வந்தால் மறுப்போம், மாத்தமா இருக்கிற தவறாக சுட்டி காட்ட வாபஸ் வாங்கிக்கிறோம். அடிப்படை வாபஸ் வாங்க மாட்டோம். அந்த ஹதீஸ் மாத்தமில்லை ஒத்துக்கிறோம். எந்த ஹதீஸாவது குர்ஆனுக்கு மாத்தமில்லை நிரூபித்தீர்களே ஆனால் அந்த ஹதீஸில் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லை, நீங்க சொல்றபடி விளக்கம் கொடுக்கலாம் என்று அந்த ஹதீஸை திரும்பி எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. அடிப்படையை மாற்ற முடியாது. குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அடிப்படை தப்பா வச்சுக்கிறாங்கல்ல, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி வந்து ஹனபி மதஹ்புல சர்ஹஸின்ற ஒருத்தர், அதான் அவங்களுடைய உசூல், அதாவது சட்ட விதி எழுதினே ஒரு ஆள், உசூல் சர்ஹஸின்னு நூல் எழுதியிருக்கிறார். அந்த ஹனபி மதஹ்புடைய ஃபிக்ஹுக்கெல்லாம் எப்படி சட்டம் வகுக்கிறது என்பதை அந்த நூல்ல தான் எடுப்பாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அம்மா இதா கானல் ஹதீஸு முகாலிஃபன் லில் கிதாபில்லாஹி தஆலா, ஒரு ஹதீஸ் என்பது அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு மாற்றமாக இருக்குமேயானால் ஃபஇன்னஹு லா யகூனு மக்பூலன், அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகாது. வலா ஹுஜ்ஜத்தன் லில் அமலி பிஹி, செயல்படுவதற்குரிய சான்றாக அது ஆகாது. அந்த உசூல்ல ரூல்ல எழுதி வச்சிருக்காங்க. என்னது, ஹனபி மதுஹபுடைய ரூல் விசூல் போடுவாங்கல்ல, அந்த அடிப்படை விதி, அந்த விதியில் பைலா மாதிரி அவங்க அடிப்படை விதியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் என்பது அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு மாற்றமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதை கொண்டு அமல் செய்யக்கூடாது, அது செயல்படுத்துவதற்குரிய அல்ல என்று எழுதியிருக்கிறாங்க. உசூல் சர்ஹஸில் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து இப்னு ஜௌசி சொல்றார், இந்த இட்டுக்கட்ட ஹதீஸ் எல்லாம் ஆய்வு செஞ்ச முக்கியமான ஒரு ஆள். அவர் என்ன சொல்றாருன்னா, மா அஹ்ஸன கௌலல் காயில், ஒரு ஆள் என்ன அழகா சொல்லி இருக்கிறார் பார்த்தீர்களா, ஒருவர் சொன்னதை இவர் எடுத்து காட்டுறாரு. இப்னு ஜௌசி என்பவர் கடந்த காலத்தில் உள்ள சில அறிஞர்கள் சொன்ன கருத்தை எடுத்து புகழ்ந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, மா அஹ்ஸன கௌலல் காயில், இந்த சொல்லி இருக்கிறார ஒருத்தர், ஒரு அறிஞர், அந்த சொல்லி என்ன அழகா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த சொல்ல போறாரு. யார் சொன்னார் சொல்லவர், அது யாரோ ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறார். இவர் பார்த்து சொல்றாரு, இதா ராய்த்தல் ஹதீஸ, நீ ஒரு ஹதீஸை பார்த்தால், யுபாயினுல் மாகூல, அறிவுபூர்வமாக முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்திற்கு மாற்றமாக இருந்தால், கன்ஃபார்மாக முடிவு செய்யப்பட்ட விஷயத்துக்கு மாற்றமாக இருந்தால், அவ் யுகாலிபுல் மன்கூல, மன்கூல் ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி இருக்குல்ல, அதுக்கு மாற்றமாக இருந்தால், குர்ஆனை தான் அவர் சொல்றாரு, அல்ல ஆதாரப்பூர்வமாக ஹதீஸை வச்சுக்கலாம், அதுக்கு மாற்றமாக இருந்தால், அவ் யுனாகிசுல் உசூல, இஸ்லாத்தின் அடிப்படை விதிகளுக்கு மாற்றமாக இருந்தால், ஃபஅலம் அன்னஹு மௌதுஉன், அது இட்டுக்கட்டப்பட்டது அறிந்து கொள் அப்படிங்கிறார். இவர் அறிஞர் சொன்னதை இவர் புகழ்ந்து பேசுறார். என்ன அற்புதமா சொல்லிட்டாரு. அறிவுபூர்வமாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்கு மாற்றமாக இருந்தாலும், அல்ல அறிவிக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி குர்ஆனோ ஹதீஸோ அதுக்கு மாற்றமான ஒரு ஹதீஸை ஒருத்தர் சொன்னாலும், அல்லது அடிப்படை இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமான செய்திகளை அவர் சொன்னாலும் நீ விளங்கிக்க, அது இட்டுக்கட்டப்பட்டதுதான். அப்ப இந்த இப்னு ஜௌசி இன்னொருத்தர் அறிஞர் சொல்ல புகழ்ந்து பேசுறாரு, இவர் என்ன காபிரா, இவர் வேற கிரகத்தில் உள்ளவரா, யாருமே சொல்லலங்கிறீங்களே, இதை விட கடுமையான சொல்லிருக்காரு அவரு. அறிவுக்கு மாற்றமா இருந்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. அதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு உதாரணமா என்ன செய்யறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஹதீஸை காட்டுறாரு. அதாவது நூஹ் நபியுடைய கப்பல் இருக்குல்ல, நூஹ் நபி கப்பல்ல போனாங்க இல்லையா, அந்த கப்பல் என்ன செஞ்சான், தாபத்து பில் பைத்தி சபான், காபத்துல்லாவை 7 தடவை தவாஃப் செஞ்சான். இது நூஹ் நபியுடைய கப்பல் காபத்துல்லாவை 7 முறை தவாஃப் செய்தது. ஓ சல்லத்தி இந்தல் மகாமி ரக்காயத்தேனி, மகாமி இப்ராஹிம் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன செஞ்சான், 2 ரக்காத்து தொழுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க. இப்ப என்ன கேட்கிறோம்னா, கப்பல் முதல்ல வந்து அது உயரமான இடத்துல காபாவெல்லாம் மறைஞ்சு போச்சு. கப்பல் போன உயரத்துக்கு மலைக்கு மேல உட்கார்ற அளவுக்கு போயிருக்கு வெள்ளம். வெள்ளம் வடிஞ்சவன அது எங்க உட்காருது, ஜூதி, ஜூதிங்கிற மலை மீது உட்கார்ந்து நல்லா சொல்றான்.
அப்ப கப்பல் வந்து மலைக்கு மேல தண்ணி போனதுனால அப்படி மேலே மிதந்துகிட்டு வந்து தண்ணி குறைய குறைய ஒரு மலை உச்சிக்கிட்ட வரும்போது தண்ணி குறையுது. அதனால மலையில உட்காந்துருச்சு. அப்ப வந்து அதுக்கு கீழே தான் காபாவெல்லாம் வருது. அது எங்கனக்குள்ள வந்து காபா தவாப் செஞ்சு காபா எப்படி தவாப் செய்யும், அதுல போய் எப்படி தொழுவும். சரி, மக்காம இப்ராஹிம் நபி பிந்தி தானே வரும். மக்காம இப்ராஹிம்ன்றதுக்கு பேரு. நூஹ் நபி இப்ராஹிம் நபிக்கு முந்தினவரா பிந்தினவரா? இப்ராஹிம் நபிக்கு பிந்தினவர். நூஹ் நபிக்கு பிறகு இப்ராஹிம் நபி. அப்ப இப்ராஹிம் நபி அதுக்கு பிறகு வரும்போது அங்க மக்காம இப்ராஹிம் எங்க இருக்காங்க? காபாவுல மக்காம இப்ராஹிம் எப்ப வருது? இப்ராஹிம் நபிக்கு பிறகுதானங்க வருது. மக்காம இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்களா? இது ஹதீஸான்னு கேட்கிறாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நல்ல அடிப்படைக்கு மாத்தமா இருக்குது. இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்களே, அது நல்ல விஷயமா தெரியுது. கப்பல் தொழுதுச்சு தவாப் கேட்க நல்லா தான் இருக்குது. எப்படி தொழுவோம்? எப்படி போய் தவாப் செய்யும்? அது தொழுகை தவாப்லாம் உண்டாதுங்களா? அது மனுஷனுக்கு உள்ள கடமை. அதை கூட விளங்காம இந்த மாதிரிலாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் சொல்லி அவர் இந்த வாதங்களை வைக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, ஹனபிகளுக்கு மறுப்பாக ஒருத்தர் நூல் இருக்கார் தணிக்கைன்னு சொல்லி. அப்ப அந்த ஹனபிகள்லாம் சரியில்லைன்னு அந்த ஹனபிகளை பற்றி சொல்லும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, உல் ஹனபியத்து, இந்த ஹனபிக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இரவுனல் அகாதீத சஹீஹத்தை, சஹீஹான ஹதீசுகளையும், அஸ்ஸரீஹத்தை, தெளிவான ஹதீசுகளையும், அல்லத்தீலா மசானபி அசானிதிகா, அல்பத்தா அறிவிப்பாளர்கள் எந்த ஒரு குறையுமே இல்லையே அப்படியான ஹதீசுகளையும், பிதாவா முகாலபத்தியால் குர்ஆன், குர்ஆனுக்கு மாற்றம் என்று ஹனபியாக்கள் மறுக்கிறார்கள். ஹனபியாக்களுடைய அந்த உசூல் சர்கஜி சொன்னார்ல, ஹனபியுடைய உசூல், அந்த அடிப்படையில் சொல்றாரு. ஹனபி மகளுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால், சனது எவ்வளவு சரியாக இருந்தாலும், அதுல வந்து எந்த குறையும் இல்லாவிட்டாலும், தெளிவான வாசகம் ஹதீஸில் இருந்தாலும், குர்ஆனுக்கு மாற்றம் என்றால் அது ஹதீஸ் இல்லை என்று ஹனபியுடைய உசூல்லையும் உசூல் சர்கஸிலையும் இருக்கிறது. அதை ஒருத்தர் குறை சொல்லி மறுக்கிறாரு. குறையாத்தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி மறுக்கிறாங்க. அப்ப ஹனபியாக்களுடைய கொள்கை என்னன்னு தெரியுது உங்களுக்கு? ஹனபி மதுஹபுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், யரவுனல் அஹாதீத சஹீஹா, சஹீஹான ஹதீசுகளை பற்றி அவர்கள் கருதுகிறார்கள். அஸ்ஸரீஹா, தெளிவான வார்த்தை, 2 அர்த்தம்லாம் வராது, நேரடி அர்த்தம் வரக்கூடிய ஹதீசுகளையும், அல்லத்தி லா மத்தானபி அசானிதிகா, அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு குறையுமே இருக்காத அப்படிப்பட்ட ஹதீசுகளையும், பிதாவா முகாலபத்திஹால் குர்ஆன், குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொல்லி மறுக்கிறார்கள் அவர்கள் அப்படிங்கிறது. அப்போ இது ஹனபியும் ஜாஸ்தி உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த ஹனபி கூட்டம் தான் இதுக்கு இந்த கச்ச கட்டி வேலை செஞ்சுட்டு இருப்ப. எப்படி ஹதீஸ் மறுக்கிறாங்க. ஓ ஹனபி மதத்துல 50 பேரும் மறுத்து காபீர் பட்டு கொடுக்கணும். ஹதீஸை மறுத்தால் காபீர்னு சொல்றாங்களே, இதுல சொன்ன 50 பேர் ஹனபி. இதுல ஹதீஸை மறுத்தவர்கள் காபீர்னு பத்தா கொடுக்குற ஜமாத்துல் உலமா எல்லாரும் யாரு? ஹனபி தானே ஜாஸ்தியா இருக்கிறாங்க, ஹனபிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப ஹனபி மதுஹபுடைய ரூல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குர்ஆனுக்கு மாத்தமாக இருந்தால், சனது சரியா இருந்தாலும் சரி, அது தெளிவான வார்த்தையை கொண்டு இருந்தாலும் சரி, அறவே குறை இல்லாவிட்டாலும் சரி, அறிவிப்பாளர் வரிசையில சின்ன ஒரு இல்லத்து கூட இல்ல, ஒரு நுணுக்கமான குறை கூட இல்ல, அப்படி இருந்தாலும் குர்ஆனுக்கு மாத்தம் என்று இவர்கள் மறுக்கிறார்களே சரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய கொள்கை இருக்கிறது. அப்ப இவங்க எப்படி இந்த பத்துவா கொடுப்பாங்க? அப்ப இது வேணும்னு செய்யறாங்க. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் சொல்லப்படாம இருக்கு. நான் என்ன விளங்குறேன்னு கேட்டா, இது தொண்டுகிட்டு வருது. ஒரு இடைப்பட்ட ஒரு 250-60 வருஷத்துல இந்த செய்தி சொல்லப்படல மக்களுக்கு. நாம தமிழகத்தில் சொல்லப்படாம புதுசா சொல்லும் பொழுது நாம சொல்லாத இவன் சொல்றானுங்கிறது அடிப்படையை தெரிகிறது. அவங்க தேடி பார்த்து என்ன செஞ்சிருக்கானே, நம்ம இப்படி சொல்றோமே, இது மாதிரி நம்ம இமாம் சொல்லியிருக்கிறாங்களா, வேற யாரும் சொல்லியிருக்கிறாங்களா, இவங்களை நம்ம வழிகட்ட அவங்களையும் சொல்ல வேண்டி வருமே, இப்படின்னு தேடி கீடி பார்த்துட்டா சொல்லணுமா இல்லையா? அது தேடி பார்த்திருந்தா சொல்லியிருக்க மாட்டார்கள். நம்ம சொல்வதை விட கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள். நம்ம சொல்வதை விட அறிவுக்கு பொருத்தமில்லாட்ட கூட ஏற்றுக்கிற மாட்டேன் என்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். இது ஒரு அடிப்படையா போச்சு. அதே மாதிரி வந்து முகமது பின் அப்துல்லா இப்னு மஸர்ராங்கிறவர் சொன்னதாக இப்னு ஹஸ்ம் அவர்கள் எடுத்திருக்கிறார். இப்னு ஹஸ்ம் வந்து குர்ஆனுக்கு ஹதீஸ் மாத்தமாகாதுன்னு அவர் சொல்றார், அவர் கருத்து வேற. ஆனா ஒரு அறிஞர் சொன்னதை எடுத்து எழுதுறார். என்ன எழுதுறாருன்னு கேட்டா, அல் ஹதீஸு ஸலாஹு அக்ஸாம், ஹதீஸ்ங்கிறது 3 வகை இருக்கிறது. ஒன்னு வந்து ஹதீஸுன் முவாஃபிகுன் லில் குர்ஆன், ஒன்னு குர்ஆனுக்கு ஒத்ததா இருக்கு. குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை விளக்குற மாதிரி என்ன செய்யும், அது ஒத்ததாக இருக்கும். குர்ஆன்ல சொன்ன கருத்தையே சொல்லும். இது ஒரு வகை. ஃபுல் அஹ்து பிஹி ஃபர்துன், அதை எடுத்து நடப்பது கட்டாய கடமை. 3 வகை ஹதீஸ 3 வகையா பிரிக்கிறாரு. ஃபஹதீஸுன் முவாஃபிகுன் லிமா ஃபில் குர்ஆன், குர்ஆனில் உள்ளதுக்கு ஏற்ப அமைந்திருக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு வகையாக இருக்கிறது. ஃபுல் அஹ்து பிஹி ஃபர்துன், அதை எடுத்து நடப்பது கட்டாய கடமை ஒரு வகை. வ ஹதீஸுன் ஜாயிதுன் அலா மா ஃபில் குர்ஆன், குர்ஆனுக்கு முரணா இருக்காது, ஆனா குர்ஆன்ல சொல்லதோடு கூடுதலா இருக்கும், அதிகப்படியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது போக முதாஃபன் இலா மா ஃபில் குர்ஆன், அதுவும் குர்ஆன் நம்ம சேர்க்கணும். ஏனென்றால் ரசூல் விளக்கறத வந்தாங்க, தொழுகை நிலநாட்டுங்கள் குர்ஆன்ல இருக்குது.
கையை உயர்த்தினார்கள் இல்ல குர்ஆன்ல. தொழுகை நிலைநாட்டினார்கள் என்பதை விட கூடுதலாக இப்படி ஒசத்து, இப்படி கட்டு, இப்படி குனி, இப்படி நிமிரு, இத ஓது, இன்ன சூரா ஓது, அத்தையாத்து ஓது, இது எல்லாமே இது கூடுதல். குர்ஆனில் இல்லதை விட கூடுதலா மாற்றம் கிடையாது. குர்ஆன்ல தொழுங்கள் அல்லாஹ் சொல்றான், தொழுவாதீங்கன்னு சொன்னாதான் மாற்றணும். தொழுவுங்கள் என்பதற்கு விளக்கம். தொழுங்கள் என்ன, இப்படி செஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து இதை ஓதி செய்யி. அப்ப இப்படி வந்தாலும் அதுவும் கட்டாய கடமைங்கிறார். ஒரு விஷயம் குர்ஆன்ல சொன்னதை அப்படியே ஹதீஸ் சொல்லும், அதை எடுத்து நடப்பது கட்டாய கடமை. இன்னொரு இரண்டாவது வகை என்னன்னு கேட்டா ஹதீஸும் ஜாயிதும் அலாமா ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல உள்ளதுக்கு மேல கூடுதல் விஷயங்களை சொல்லக்கூடியது. ஃபஹு முலாஃபுன் இலாமா ஃபில் குர்ஆன், அது குர்ஆன்ல உள்ளதோடு சேர்க்கணும் என்று கேட்டா அது விளக்கத்திற்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. ஒல் அக்து பிஹி ஃபர்துன், அதுவும் கட்டாய கடமை. குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்ன கூடுதல் விவரங்கள் கட்டாய கடமை. வ ஹதீஸுன் முஹாலிஃபுன் லிமா ஃபில் குர்ஆன், குர்ஆனுக்கு மாற்றமாக உள்ள ஹதீஸ் மூணாவது வகை. மூணாவது ஹதீஸ் என்னது, குர்ஆனுக்கு எதிராக அந்த கருத்து நிற்கும். அப்படி இருந்தால் ஃபஹு முத்ரஹுன், தூக்கி எறியப்பட வேண்டியது. 2-3 ஹதீஸ்ல 2 ஹதீஸ் ஏத்துக்கிறேன்னு ஒரு ஹதீஸ் அழகா சொல்றாரு. இதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை. தௌஹீத் ஜமாத் நிலைப்பாட்டு அப்படி அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு, ஹதீஸ்கள் 3 வகை இருக்கிறது. ஒன்னு குர்ஆன்ல உள்ளதையே வழிமொழியக்கூடியதாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனில் சொல்லாத ஒன்றை கூடுதலாக நோன்பு வைங்கள்னு சொல்லப்படும். எப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஜக்காத்து கொடுங்கன்னு குர்ஆன்ல சொல்லப்படும். எப்படிங்கிற விவரத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஆட்டுக்கு உழவு, மாட்டுக்கு உழவு, ஒட்டகத்துக்கு விளக்குவாங்க. இப்படி ஜாயிதாக கூடுதலாக இருக்கும், அதை எடுத்துக்கொள்ளணும். மாத்தமா தூக்கி வச்சிருங்க என்று சொல்லி இருக்கிறாங்களே. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் வழிகேடர்களா, காப்பீர்களா? ஒருவரும் சொல்லணும்னு ஏன் சொல்றீங்க? ஒருவரும் சொல்லாட்டாலும் அடிப்படை, அதோட விளங்கி சொல்லணும். ஒருத்தரும் சொல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவரும் சொல்லவில்லை என்று சொல்வது தப்பு, பொய். நிறைய சொல்லி இருக்கிறார்கள், அதை பார்க்கணும். இஹ்காமுறை கிதாபுல இப்னு ஹஸம் எடுத்து எழுதுறாரு. அதே மாதிரி ஒரு அல்லாஹ் என்ன செய்வானா, நரகத்தில் எல்லாத்தையும் போட்டோன்னே அல்லாஹ் கேட்பானா, போதுமா நிறைஞ்சிட்டியான்னு நல்லா கேட்பானா. அது குர்ஆன்ல இருக்குது. ஹலிம் தலாத்தி யௌம நகுலு லி ஜஹன்னம, நரகத்தை பார்த்து நம்ம கேட்போம், ஹலிம் தலாத்தி நிறைஞ்சிட்டியா என்று கேட்போம். நரகம் சொல்லும் ஹல்மின் மஸீத், என்ன கொஞ்சம் இருக்கான்னு கேட்குமா. எல்லாத்தையும் நிறைச்சவன நரகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் எதையும் பேசுவான், அல்லாட்ட எதுவும் பேசும். அது ஒரு விஷயம். அப்ப நரகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுவான், ஹலிம் தலாத்தி நிறைஞ்ச சாப்பா உனக்கு அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் நரகம் என்ன சொல்லுமா, ஹல்மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருக்குதா அப்படின்னு கேட்பான். பத்தாது. இந்த இவ்வளவு காபிர்களையும் அள்ளி போட்டா கூட நரகத்துக்கு தீனிக்கு அது என்ன செய்யல, பத்தல. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு சரியான செய்தி. இதை ஒட்டி ஒரு இட்டுக்கட்ட ஹதீஸ் அப்படின்னு கேட்டா, இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், புதிதாக சில மனிதர்களை படைப்பான். நரகத்துக்கிட்ட படைச்சு போடான் அதுலயும் அப்படின்னு ஒரு அழிச்சு விட்டு வச்சிருக்காங்க. அது 10 சொல்லிருச்சுல, 10 சொன்ன பிறகு இன்னொரு ஆதார் கூட அழிச்சு நடந்ததுன்னா அல்லாஹ் காலை வச்சு மிதிப்பான். போதுமாண்டு அப்போதும் சொல்லும் வருது. அது அடைக்குமா அல்லாஹ், நரகத்தை என்ன செய்வான், இனிமே கேட்க கூடாது அப்படிங்கிற ஆதாரப்பூர்வமா வருது. இந்த இன்னொரு சில எப்படி இட்டு கட்டுறாங்கன்னு கேட்டா, 10 சொல்லுத. அப்ப என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் ஆளுகள் போடணுமே. மூமின்னு சொன்ன ஆள் கொண்டு போட முடியாது, தீர்ப்பளிச்சாச்சு. அப்ப அவனை காஃபிலாம் போட்டு முடிச்சாச்சு. மனுஷன் காணா. இப்ப அங்க நல்லா என்ன செய்வான், ஆகுண்டு இப்படி ஒரு கோடிக்கணக்கான மக்களை படைச்சு பூங்காட நரகத்துக்கு நல்லா தள்ளிடுவான் அப்படின்னு ஒரு அஞ்சு கட்டி வச்சிருக்காங்க. இவர் என்ன கேட்கிறாருன்னா, இது எப்படிங்க, இது அவன் என்ன செஞ்சான்? ஒரு நரகத்துக்கு போடுவதா இருந்தா காரணத்தோட நல்லா போடுறான், அப்பதான் படைக்கிறான். நரகத்துக்கு போடுறதுக்குன்னே படைச்சு போட்டு தள்ள முடியுமா? நம்மளெல்லாம் நரகத்துல போடுறான், சொர்க்கத்துல போடுறான்னு ஒரு காரணத்தை வச்சு போடுறான். இன்னொன்னு செஞ்ச அதனால உன் நரகம், இன்னொன்னு தப்பு செஞ்ச உனக்கு சொர்க்கம், நன்மை செஞ்ச சொர்க்கம் அப்படின்னு காரணத்தோட போடும் பொழுது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு காரணம் தேவையெல்லாம் கிடையாது. ரெண்டு படைக்குவான், நரகத்தில் அழிப்போடு அது எவ்வளவு கேட்குதோ அந்த அளவுக்கு மக்களை போட்டு நிறைச்சு விட்டுருவான். அப்ப இந்த மனிதன் ஏன் நரகத்துக்கு போனான்? அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அல்ல யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் கிடையாது. ஆனா அல்ல அநியாயம் செய்ய மாட்டானே. உலா எழுந்து ரப்பிக்கு அகதா, உன் இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்யறவன் இல்லையே அப்படின்னு என்ன செய்யறாங்க, அது கேட்கிறாங்க. வஹத்தஜ்ஜி கௌலிஹி உலா எழுந்து ரப்புக்கு அகதா, உமது இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல்லி இருக்கும் பொழுது இவனை எந்த தப்பும் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளாம நேர கொண்டு படைச்சவன் நரகத்தில் போட்டால் அது அநீதியா இல்லையா? என் நரகத்துக்கு நீ படைச்ச எனக்கு வாய்ப்பு கொடுத்தியா? என்னை இப்ப துணியாவுக்கு அனுப்பி விட்டியா? நல்லது கெட்டதுக்கான போதனைகளுக்கு அனுப்பி வச்சியா? நான் செஞ்சா நல்லவன் ஆயிருப்பேன்னு கேட்பான்ல. ஒரு போதனை உனக்கு சேரல, ஒரு நபியும் வரல, ரசூலும் வரல, போதனையும் வரல. அந்த செகண்ட் தான் படைக்கப்படுறான், அந்த செகண்ட் நரகத்தில் போடப்படுறான். எப்படி இது அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்படி சொன்னாங்க. கதுகால ஜமாத்து மினல் ஐம்மா, இமாம்கள்ல ஒரு பெரிய ஜமாத்து சொல்லுகிறது, பெரிய கூட்டமே சொல்கிறார்கள். அன்ன ஹாதல் மௌதுய மக்லூபுன், இது புரட்டி அறிவிக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அன்னஹு கலத்துன், இது தவறான அறிவிப்பு என்று என்ன செய்யறாங்க, இப்னு கைம் உறுதிப்படுத்துகிறாரு. வஹத்தஜ்ஜ பி அன்னல்லாஹு தஆலா அக்பர, அல்லாஹ் நமக்கு அறிவித்திருக்கிறான். பி அன்ன ஜஹன்னம தம்தலிவு மின் இப்லீஸ வ அத்பாஹி,
இப்லீஸ் அவனுடைய பின்பற்றியவர்களை கொண்டு சொர்க்கம் என்ன செய்ய நிறைஞ்சிரும். அப்படி ஒரு ஆயத்து இருக்கு. அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி ஒன்னாசி அஜ்மயின், நான் நரகத்தை நிரப்புவேன் ஜின்னத் என்ற சைத்தானை கொண்டு மனிதர்களை கொண்டு அனைவரை கொண்டு நிறைச்சிருவேன் அல்லாஹ் சொல்றான். நிறைஞ்சிரும் சொல்கிறது. அது மாதிரி வர்த்தஜபி கௌலிஹி வலா யல்லிம் ரப்புக அஹதா, உனது இறைவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நரகத்துக்குன்னு ஒருத்தரை படைச்சு கொண்டே போடுவான். இப்படி ஹதீஸ் இருக்கும். ஹதீஸ் இருக்குதான் செய்யுது. அது ஹதீஸா? இதை ஏத்துக்கிற முடியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாலும் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? இது ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டார்கள், இப்படித்தான் முடிவுக்கு வரணும் என்று அந்த எல்லா இமாம்களும் சொன்னதாக ஃபத்ஹுல் பாரில இப்னு ஹஜர் இந்த புகாரிக்கு விரிவுரை இருக்குல்ல, அந்த நூல்ல அவர் சொல்றாரு. பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு கான்செப்டா வைக்கிறாங்க. குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது, குர்ஆனுக்கு மாத்தமாக இந்த ஹதீஸ் அமையுது என்று மறுத்திருக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஷாஃபி இமாம்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஹதீஸ் நமக்கு வருது, ஓரிரு நபர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வருது. இதாத்த காமடுத்து சுரூத்து சிகத்தி, அது சிகத்தை சரியா இருப்பதற்குரிய கண்டிஷன் போட்டோம்ல, அதாவது நம்பிக்கையா இருக்கணும், உறுதியானவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டா இருக்குது. அப்படி கரெக்டா இருந்த பிறகு ஹல் யஜிபு அர்துஹு அலல் கிதாப், அதை குர்ஆனோடு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டுமா கேட்கறாங்க. ஷாஃபி இமாம்கிட்ட போய் சரியான ஹதீஸ்க்கு சில ஷரத்து வச்சிருக்கிறோம். என்ன ஷரத்து இருக்கணும்? அதுல இருக்கணும், நீதியா இருக்கணும், லபுத் இருக்கணும், அதாவது சொன்னதை சொன்னவாறு கேட்டு சொல்லக்கூடியதா இருக்கணும், இஸ்னாதுல சங்கிலி தொடரு, ஒருத்தர் அந்த தொடர்பு அறுந்து போகாமல் இருக்க வேண்டும், சாதுங்கிற அதை விட பலமானதுக்கு மாற்றமா இருக்கக்கூடாது, நுணுக்கமான குறைபாடு இருக்கக்கூடாது, இதெல்லாம் சரியா இருக்கும் ஹதீஸ். பார்த்தோம்னா எதுவுமே இல்லை, 5 கண்டிஷனும் சரியா இருக்கிறது. இப்படி ஆன பிறகு குர்ஆனோட வச்சு ஒரு உரசி பார்க்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். யார்கிட்ட? ஷாஃபி இமாம் கேட்கிறார். அப்ப கால ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, ஷாஃபி இமாம் சொல்றாங்க, அப்படி உரசி பார்க்க தேவையில்லை, குர்ஆனோட உரசி பார்க்க தேவையில்லை. ஏனென்று கேட்டால் குர்ஆனுக்கு மாத்தமா இல்லாட்டி தான் முதல்ல எடுத்துக்கவே செய்யணும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பாக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு? குர்ஆன் இந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல மேட்டரை பாரு, அதெல்லாம் சரின்னு வந்த பிறகுதான் அது அறிவிப்பாளர் பார்க்கணும். அவர் என்ன அழகான பதில் சொல்றாரு பாருங்க. லஅன்னஹு லா ததகாமலு ஷுரூத்துஹு, அதனுடைய நிபந்தனைகள் முழுமை அடைவது எப்போதென்றால் இல்லாஹு ஹுவ கைரு முகாலிமில் கிதாப், குர்ஆனுக்கு மாத்தம் இல்லைன்னு முடிவான பிறகுதான். அப்ப ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளரை பார்க்கிறது ரெண்டாவது பிந்தி பார்க்கணும்னு கேட்கிறாங்க. பிந்தி பார்க்கறது முந்தி பார்த்துக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னா ஹதீஸ் வந்தவன யார் சொன்னான்னு முத பார்க்காத, என்ன மேட்டர், இந்த கருத்து என்ன கருத்து சொல்லுது, இது குர்ஆனுக்கு ஒத்துருக்கா, ஒத்து இருக்குன்னு சொன்னா அறிவிப்பாளர் போய் பாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு ஒத்து இல்லைன்னா அப்போ தள்ளி விட்டுரு. அப்ப சஹீஹான ஹதீஸுடைய கண்டிஷன் அறிவிப்பாளரை பார்ப்பது இரண்டாவது. அறிவிப்பாளர் பார்த்துலாம் கருத்தை பார்த்து தள்ளுபடி செஞ்சிட்டோம்னா முடிஞ்சு வச்சுக்கல, அறிவிப்பாளர் தேவையே இல்லை. அந்த கருத்து குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா நம்ம ஆட்கள் கூட உரசிட்டு இருக்கணும். குர்ஆனும் நேரம் மோதுது, யார் சொன்னா என்ன, இவர் சொன்னா என்ன, நம்ம வாட்டு மேட்டர் பார்க்கணும், தப்புன்னு தூக்கி போட வேண்டியதான். ஆளு அந்த கருத்து கரெக்டா இருக்குது, குர்ஆனுக்கு மாத்தமா இல்ல. சரியான கருத்தா இருந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உறுதிப்படுத்தணும்ல. சரியான கருத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு தேவையான ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த கருத்து சரியா கூட இருக்கலாம், ரசூலுல்லாஹ் சொல்லாம இருந்திருப்பாங்க. அப்ப அந்த ஹதீஸ் சரியான ஒரு கருத்தை சொல்கிறது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையாங்கிறதுக்கு அப்பதான் பரிசீலிக்கணும். அது தவறான கருத்தை தான் சொல்கிறேன் என்று தெரிந்து விட்டால் அதை பரிசீலனைக்கு எடுக்கவே கூடாது. அப்ப இது எவ்வளவு கடுமைன்னு பாருங்க. அப்ப ஹனபி மதுஹப் பிரகாரமும் நீங்க பேச இயலாது, ஹதீஸ் மறுக்கிறாண்டு. ஷாஃபி மதுஹப் பிரகாரமே ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும், 2 மதுஹப் தான் இருக்கிறீங்க. உங்க சலபி மதுஹப் பிரகாரம் இப்படி சொல்லிவிட்டாரு, உங்க சலபி மதுஹப் பிரகாரம் பேச முடியாது, ஹனபி மதுஹப் பிரகாரம் பேச முடியாது, ஷாஃபி மதுஹப் பிரகாரம் ஹதீஸ் மறுப்புன்னு பேச இயலாது. இந்த சலபி மதுஹப் இருக்குல்ல, அந்த மதுஹப்ல பேச முடியுமா? அதுவும் முடியாது. அப்ப எந்த மதுஹப்ல நீ பேசுற? நீ நாங்க யாரும் சொல்லாட்டாலும் நம்ம சொல்லுவோம். நீ இதெல்லாம் இதுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஆளுக்கு அவங்க சொல்ல நீங்க மறுக்கிறீங்க. நீ ஷாஃபிங்கிறவன் இப்படி இந்த ஷாஃபி இமாம் சொல்ல நீ எப்படி மறுக்கிற? முதல்ல அதை பாருங்கிறாரு. சரியான ஹதீஸ் என்பதற்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவென்றால் அது குர்ஆனுக்கு மாத்தம் இல்லாம இருக்கணும். அதுக்கு பிறகு எடுத்து வச்சு அவர் நேர்மையானவரா அவர் இவரா அதெல்லாம் ரெண்டாவது பாத்துக்கங்கிறார். இது எங்க இருக்குது? இது மஹ்சூல்ங்கிற கிதாபுல இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா இமாம்களும் அந்த கருத்து தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்க. காலி இயாதுன்னு ஒருத்தர் இருக்கார், அது முக்கியமான ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய மேதை, நல்ல ஒரு அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு பரவலான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டா, நீங்க புகாரில 3222, 1237, 5827, 6268, 6443, 6444, 7487 இத்தனை இடத்துல புகாரில் இருக்கு இந்த ஹதீஸ். என்ன ஹதீஸ் சொன்னா,
மன் மாத்த மின் உம்மத்தி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, என்னுடைய உம்மத்துல ஷிர்க் வைக்காமல் ஒருத்தன் மரணித்து விட்டால் தகலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். இந்த ஹதீஸ் இருக்கு. இதை சொன்ன உடனே அவர் அபூதர் என்ன செய்யறாரு, அபூதர் தான் என்ன செய்யறாருன்னா கேட்கிறாரு ரசூலுல்லாஹ்ட்ட, ஒயின் ஜனா ஒயின் சரக, அவன் திருடினாலும் விசாரணை செஞ்சாலுமாங்கிறார். ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காம போயிட்டால் அவனுக்கு சொர்க்கம்ட்டாங்கல்ல. சரி, ஷிர்க் வைக்கல, திருடுறான், ஷிர்க் வைக்கல, விசாரம் பண்றான், அவனுக்குமா இருந்து கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் வைத்துக் கொண்டு தப்பு செய்யலாமான்னு கேட்கிறாரு. அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறாருன்னு கேட்டா, ஒயின் ஜனா ஒயின் சரக, அவன் திருடினாலுமா அவன் விபச்சாரம் செய்தாலுமா அப்படின்னு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒயின் ஜனா ஒயின் சரக, ஆமா திருடினாலும் சரிதான் விபச்சாரம் செஞ்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான். திருப்பி சொல்றாங்க, முதல்ல பொதுவா சொல்லி முடிச்சிட்டாங்க. இவர் கேள்வி கேட்டதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே ரிப்ளையா கொடுக்குறாங்க. அவர் என்ன கேட்கிறார், ஒயின் ஜனா ஒயின் சரகங்கிறாரு, திருடினாலும் விசாரம் செஞ்சாலுமான்னு. ரசூல் என்ன செய்றாங்க, ஆமா திருடினாலும் விசாரம் செஞ்சாலும் தான், திருடினாலும் சரி விசாரம் செஞ்சாலும் சரி ஷிர்க் வைக்கலையா உனக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை மறுபடியும் கேட்கிறாரு பல ரிவாயத்துகள்ல. மறுபடியும் சொல்றாங்க, நாசமா போ அப்படின்னு சொல்லி செய்யறாங்க, மறைய திருப்பி கேட்கறாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, அதை செல்லமா கடிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஊழல் அதிர்ச்சி நீங்க இப்ப பாருங்க, எல்லாத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒருத்தன் விபச்சாரம் செய்தாலும் சரி, அவன் திருடினாலும் சரி, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஷிர்க் வைக்காம அல்லாஹ்வை தவிர யாரை வணங்க மௌத்தாகிவிட்டான் என்றால் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் இருக்குல்ல. இது சரியான ஹதீஸ். இதை நம்ம மறுக்கல. ஆனா ஒருத்தர் பார்வையில இது குர்ஆனுக்கு முரண், இது குர்ஆனுக்கு முரண் கிடையாது. ஏன்னு கேட்டா, எந்த களிமா சொன்னவரா இருந்தாலும் அவர் பாவத்துக்கு தண்டனை அனுப்பிச்சு கடைசி சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஷிர்க் வச்சவன் கடைசி நீ போக முடியாது. இவன் விபச்சாரமா பண்ணி இருந்தாலும் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பான். அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவார். தகலல் ஜன்னா தானே, நரகத்துக்கு போக மாட்டான்னு ஹதீஸ்ல இல்ல, சொர்க்கத்துக்கு போவான்னு தான் இருக்குது. நரகத்துக்கு போயிட்டு கூட சொர்க்கத்துக்கு போவான், இதுல எந்த முரண் கிடையாது. ஆனால் அவங்க அறிஞர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா எடுத்துக்க கூடாதுன்னு அதுல நிக்கிறார் அவர். காலியால் என்ன கேட்கிறாருன்னா, இது எப்படி சரியா வரும், இல்லையா முகாலிபின் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பாவங்களுக்கு தண்டிக்கிறேன்னு சொல்றான். அப்ப நீ பாவம் தூண்டுற மாதிரி இருக்குது, நீ பாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்க, என்ன விசாரம் பண்ணிக்க, திருடிக்க, என்ன ஆட்டம் வேணாலும் போட்டுக்க, லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி வருதப்பா, இதுக்கு அந்த மார்க்கம் வந்துச்சுன்னு அவர் நிறைய கேள்விகளை கேட்கிறார். அடுக்கடுக்கா கேள்வி கேட்டு இது மாதிரியான ஒரு விஷயத்தை போய் சொன்னா இது எப்படி சரியா வரும், இதை சொல்றதுக்கான நபிமார்கள் அடி வாங்கினாங்க, இதை சொல்றதுக்கான நபிமார்கள் வந்தாங்க, திருட்டு விபச்சாரத்தை ஒழிக்கிறது தானே வந்தாங்கன்னு அவர் பெரிய ஆர்டிகல் போடுறார். அவர் பாட்டு நிறைய கேள்விகளை எழுப்பி இது இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து நாசமாக்குறது, ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பதிலா தப்பு தவறு செய்ய தூண்டுகிறது, ஷிர்க் மட்டும் வைக்காத என்ன வேண்டாலும் பண்ணிக்க என்று தூண்டுகிறது. அவர் கடுமையான வார்த்தையை சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது யுனாபி ஹிக்மத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துக்கு இது மாத்தமா இருக்கிறது, இது சரியா இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவர். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், இவர் சரியில்லைன்னு சொன்னது சரியில்லை, அதான் சரியில்லை. ஆனா எதுக்கு இதை எடுத்து சொல்றோம்னு கேட்டா, குர்ஆனுக்கு மாத்தம்னு கேட்கிறாருல, குர்ஆனுடைய ஹிக்மத்துக்கு மாத்தமா இருக்கிறது. இது மனிதன் தப்பு செஞ்சா தண்டனை எல்லாம் சொல்றானே, அதெல்லாம் அர்த்தமற்றதாக்குறது. விபச்சாரத்துக்கு கடுமையான தண்டனைங்கிறான் அல்லாஹ், திருட்டுக்கு கடுமையான தண்டனைங்கிறான். இது என்ன செய்யுது, இப்படி செஞ்சுட்டு போடாங்குது. அப்ப அல்லாஹ் தண்டனைக்குரியதாக ஒன்றை சொல்கிறான். இந்த ஹதீஸ் அப்படி சொல்லாம இது மாதிரி செஞ்சுக்க அப்படின்னு பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, இதை ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறார். ஆனால் இதுக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க, கரெக்டான விளக்கமா இருக்கு. என்ன விளக்கம், இது சொர்க்கத்துக்கு போவான் இருக்கே தவிர அதுக்குரிய தண்டனை அனுபவிக்க மாட்டான்னு இல்ல. எந்த மூமெண்ட் கடுகளோ ஈமான் தான் போயிருவாங்க. கடுகளோ ஈமான் இருந்து அவ்வளவு தப்பு நீங்க பண்றீங்கன்னு வைங்க, அல்லாஹ் அதை மன்னிச்சுட்டான்னு சொன்னா எடுத்தெடுப்புல போயிருவோம். அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொன்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு கடைசியா போவோம். 10 வருஷம் நான் போடுன்றான் அல்ல நரகத்துல. 10 வருஷம் முடிஞ்ச மாதிரி சொர்க்கத்துக்கு வரத்தான் போறோம். இவன் ஒரு 100 வருஷம் போடுன்றான் சில தப்புக்கு, சொர்க்கத்துக்கு வரத்தான் போறோம். நிரந்தரமாக நம்ம சொர்க்கத்து நரகத்தில் இருக்க மாட்டோம். யாரு, மூமின்கள் யாருமே கடுகளோ ஈமான் இணை வைக்காம இருந்தால் பர்மனண்டா நரகத்தில் இருக்க மாட்டோம். நம்ம தப்புக்குரிய தண்டனையை அனுபவிச்சு சொர்க்கத்துக்கு போவோம். சில பேருக்கு அல்லாஹ் கருணையை வச்சு மன்னிச்சுட்டு ஒரு தட்டி விட்டுவோம். அப்படி உண்டு. அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. உடனே எடுத்து செஞ்சாலும் தெரியும்டா, எனக்கு தெரியும், நான் மறைச்சு நிப்போ அப்படின்னு சொல்லுவான் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இவர் சொன்ன விளக்கம் சரியில்லை. ஆனா அந்த கொள்கை அவற்றை இருந்திருக்க இல்லையா, குர்ஆனுக்கு மாத்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற கொள்கையினால இந்த வார்த்தை வைக்கிறார். அவரு குர்ஆன்ல தவறு என்று கண்டிச்ச செய்திகளை எல்லாம் இவர் சரின்னு எப்படி சொல்லலாம் அடிப்படையில் இவர் விமர்சனம் பண்ற காட்சியை பார்க்கிறோம். அதனால இந்த குர்ஆனுக்கு மாத்தம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக இப்ப சமீப காலத்து இந்த இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அரபு நாட்டுடைய சல்லிக்காக பேசிட்டு இருக்காங்க, சவுதி அரேபியாண்டு. அங்க ஏதாவது பிரச்சனையா இருங்கிறது தான் நம்மளோட திட்டி இருக்கான்னு வைங்களேன். அங்க இந்த சாலிஹ் இப்னு உஸைமின் இருக்காரு, அவர் பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் பேரை சொல்லி கண்டிக்கணும், சரியான ஆளா இருந்தா. நான் சொல்றேன்னு கண்டிக்க கூடாது,
சாலிஹ் இப்னு உஸைமின் இப்படி சொல்லி இருக்கிறார், அவரை வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லி எல்லாம் கட்டாயம். அங்க வரக்கூடிய தள்ளிலாம் இப்ப கட்டாயி போயிடும். என்ன சொல்றாருன்னு கேட்டா, முகாலபத்துல் ஹதீஸில் அக்லி, அறிவுக்கு மாத்தமாக ஹதீஸ் இருந்தால் ஏற்றுக்கொள்ளாது. யார் சொல்றா? இப்ப இந்த சலபு இமாம உஸ்தாதா அங்க இருந்து கொண்டிருக்கிறார் சாலிஹ் இப்னு உஸைமின், அவர் சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டா, முரண்பட்ட இரண்டை சேர்க்கிற மாதிரி, ஒரு செஞ்சார்கள் செய்யல அப்படி வந்தால் ஹதீஸ்ல வந்தால் நீ ஏத்துக்கிறாங்க. முரண்பட்ட இரண்டு என்ன செய்ய முடியாது, நடந்திருக்க முடியாது, அல்லது நடக்க முடியாத முகால் இருக்கிற சாத்தியமற்ற ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் நீ ஏத்துக்கிறாத இப்படின்னு சொல்லி முஸ்தலஹ் ஹதீஸ்ங்கிற நூல்ல இவருடைய அந்த சாலிஹ் இப்னு உஸைமின் சொன்னதை எடுத்து காட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, அவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க. என்ன அவங்க எல்லாம் சொல்லி எதுக்க முடியாது, இப்னு கைம் விட்டுறாங்க, ஷாஃபிமா விட்டுறாங்க. இந்த ஹதீஸ் கொள்கை தான் உனக்கு காரணமா இருந்தா கொள்கை சொன்ன அத்தனை பேரும் எதுக்கணுமா இல்லையா? இந்த குர்ஆனுக்கு மாத்தமா இருந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது அதான் உனக்கு பிரச்சனையா, நாங்க பிரச்சனையா? உனக்கு தௌஹீத் ஜமாத் பிரச்சனையா, கொள்கை பிரச்சனையா? கொள்கை தான் பிரச்சனை என்றால் இந்த கொள்கை யாரெல்லாம் சொன்னாலும் அவ்வளவு லிஸ்ட் போடு. இவ்வளவு பேரும் வழிகேடர்கள், அதுல எங்களை சேர்த்து விடு. என்ன செஞ்சீங்க? இப்னு கைம், ஷாஃபி, ஹனபி இமாம், சாலிஹ் இப்னு உஸைமின், இவ்வளவு அறிஞர் வழிகேடர்கள், அதோட சேர்ந்து தௌஹீத் ஜமாத்துக்கார வழிகேடன்னு சொல்லி நீ கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயம் சொன்னோம்னா இமாம்ங்கிற மௌலானாங்கிற அறிஞருங்கிற அப்படி பாராட்டுற எல்லாத்தையும் தூக்கி அவனை பின்பற்றிக்கிட்டு இருக்க தொழுகை நோன்பு வரைக்கும் அந்த ஷாஃபி ஹனபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதே கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்க நாங்க சொல்றது எதிர்த்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? நாங்களாம் நோக்கம். அப்ப அது தப்பா போயிடுது. நோக்கமே தப்பா இருக்கு, அடிப்படையே தப்பா இருக்கு. எங்களுக்கு நீ பத்துவா கொடுக்காது, கொள்கை கொடு. இந்த கொள்கை சரியா தவறாங்கிறது பத்துவா கொடுக்க வேண்டும். இறுதியாக இதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிறைவாக முடித்துக்கொள்ளும். நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட போனாலும் சரியா முடிக்க வேண்டியதுனால